இன்றைய பயிற்சியில் அருண்குமார் பாரதி மிகவும் விளக்கமாக, அழகாக, தெளிவாக, முடிந்த வரையில் சுருக்கமாக செயற்கை சுவாசம் கொடுத்தல் பற்றிய ஒரு அறிமுக வகுப்பை நடத்த இருக்கிறார். அதாவது உயிர் மீட்கும் செயற்கை சுவாசம் அப்படின்னு அதை சொல்றோம். உயிர் காக்கும் முதலுதவி அப்படின்னு சொல்றோம். அதே போல உயிர் மீட்கும் செயற்கை சுவாசம் அப்படின்னு அதை சொல்றோம். ஏன் அது உயிர் மீட்கும் அப்படின்ற வார்த்தையை நம்ம அங்க போட்டிருக்கோம் அப்படின்னா, போற உயிரை மீட்கிறது. அதாவது அந்த செயலை செய்யாமல் இருந்தால் உயிர் போகும் வாய்ப்பு மிக 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 அதிகம் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த மீட்கும் என்கிற வார்த்தையை நம்முடைய பயிற்சியின் தலைப்பில் நாம சேர்த்துள்ளோம். என்னுடைய பெயர் சின்னமருது. நானும் திரு அருண்குமார் பாரதி இருவரும் சேர்ந்து பாதுகாப்பு குறித்த, தொழில் பாதுகாப்பு, தனிநபர் பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு குறித்த எல்லா விதமான சேஃப்டி ட்ரைனிங்ஸில் நாங்கள் இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நான் ஒரு பிஹேவியர் ட்ரைனர், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனர். உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய பயிற்சியில் இந்த என்னுடைய மொபைலில் இதுவரை 50 பேர் இணைந்திருக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. ஏன் இந்த பயிற்சி எல்லோருக்கும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது உயிரை காக்கிறது தலையாய ஒரு செயல். விபத்து நடக்கும் பொழுது எதிர்பார்த்தோ எதிர்பாராத விதமாகவோ வீட்டிலோ சாலையிலோ என் விளையாட்டு மைதானத்திலோ கூட ஒரு விபத்து ஏற்படும் பொழுது இதயத்தின் செயல்பாடு, சுவாசம் நின்று போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல அந்த அடிப்படையில செயற்கை சுவாசம் கொடுப்பது எவ்வளவு அவசியம் என்பது கருதிதான் இந்த பயிற்சியை நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 14ஆம் தேதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஈரோ 2020 அப்படிங்கிற ஐரோப்பிய தேசத்தில், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய தேசங்களுக்கு இடையான கால்பந்தாட்ட போட்டி மிகவும் பரபரப்பாக, விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. அது ஐரோப்பால டென்மார்க்ல, ஹங்கேரியில, ஜெர்மன்ல இந்த மாதிரி பல நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டிகள்ல கடந்த 14ஆம் தேதி நடந்த ஒரு போட்டி, டென்மார்க் அப்படிங்கிற தேசத்திற்கும் பின்லாந்து அப்படிங்கிற தேசத்திற்கும் நடந்த அந்த போட்டியில டென்மார்க்கில் விளையாடி கொண்டிருந்த இப்போ இந்த பிரசன்டேஷன்ல பார்க்கிற இந்த நபர் கிறிஸ்டியன் எரிக்சன் அப்படிங்கிற ரொம்ப அருமையான பெயர், எனக்கு மிகவும் பிடித்த பெயர். அவர் வெஸ்ட்ஹாம் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப்ல ஆடிட்டு இருக்கிறாரு. 29 வயது ஆகும் இந்த விளையாட்டு வீரர் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போதே அப்படியே தள்ளாடி நிலை தடுமாறி குப்புற விழுந்துட்டார். ஆட்டம் ஆரம்பித்த 10வது நிமிடம், மிக சரியாக ஆட்டம் ஆரம்பித்த 10 நிமிடங்கள் 40 வினாடிகள்ல இந்த சம்பவம் நடக்குது. அவர் மேல யாரும் மோதல, அல்லது அவர் தடுமாறி கீழே விடல, அவரை யாரும் தள்ளி விடல, அல்லது அவர் மேல பால் கூட அவர் மேல இடிக்கல. அவர் ஒரு த்ரோ பாலை ரிசீவ் பண்றதுக்காக தன்னுடைய சக வீரரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே நிலை குலைந்து நிலை தடுமாறி அப்படியே குப்புற கீழே விழுந்தாரு. விழுந்த உடனே வழக்கமாக கால்பந்து மைதானங்களில் இந்த விழுதல் என்பது சரளமா நடக்கும். ஏன்னா ரொம்ப வீர விளையாட்டு அது. இந்த தவறி விழுதல் அல்லது தட்டி இன்னொருவரால் மோதி விழ வைத்தல் என்பது சரளமா நடக்கும். அப்போ ரொம்ப மோசமான காயம் ஏற்பட்டால் அவசியம் முதலுதவி தேவை என்கிற ஒரு நிலை வரும்பொழுது ரெஃப்ரியோ அல்லது மற்ற பிளேயர்களோ அந்த அபிஷியல்ஸ் பெஞ்சை நோக்கி கையை காட்டுவாங்க. மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு சொல்லி டாக்டர்ஸை பார்த்து கையை காட்டுவாங்க. டாக்டர்ஸ் அங்க இருந்து கிட்ட தூக்கிட்டு ஓடி வருவாங்க. டாக்டர்ஸே கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட அவங்க ஓடி வருவாங்க. இவரால் செயல்படாம போச்சு அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு ஓடி வருவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி டாக்டர் வேணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு ஓடி வர சொல்றதுக்கு முன்ன ஓடி வர சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு ஓடி வர ஆயத்தமாகறாங்க. அப்ப ஒரு சக வீரர், இவருடைய அணியின் தலைவர் கேஜியர் அப்படிங்கிற இந்த டென்மார்க் அணியுடைய தலைவர் என்ன பண்றாரு, அந்த நிலைமையின் ஆபத்தை உணர்ந்து இவருக்கு இதயம் செயல் இழந்துட்டு இருக்கு, மூச்சு தடுமாறி இருக்கு, இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, மயக்க நிலையை அடைஞ்சிட்டாரு, கிட்டத்தட்ட நினைவற்ற நிலைக்கு போயிட்டாரு, உடனடியாக அவருக்கு நாம சிபிஆர் கொடுத்தே ஆகணும் என்ற அந்த நிலையின் அவசரத்தை உணர்ந்து உடனே அவரை குப்புற விழுந்திருக்கிற கிறிஸ்டியன் எரிக்சனை மல்லாக்க புரட்டி போடுறாரு. போட்டுட்டு டாக்டர்ஸ் அங்கிருந்து வர்ற சில வினாடிகளுக்குள்ள இவர் சிபிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. செயற்கை சுவாசத்தை செஸ்ட்ல அந்த கம்ப்ரஷன் கொடுத்து பிரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
இவர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த ஊடகங்களின் தொல்லைகள் வந்து உலகமெங்கும் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, சக பிளேயர்களை எல்லாரையுமே வந்து நீங்க சுற்றி அவரை ஒரு அரண் போல அமைச்சு நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயரையும் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா அழுது கொண்டே அவரை சுற்றி வந்து எல்லாரும் இந்த மேட்சை வந்து நள்ளிரவு 12:40க்கு நேரடி ஒளிபரப்புல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால இவ்வளவு தத்ரூபமா விவரிக்க முடியுது. எல்லாரையும் சுற்றி நிக்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஊடகங்களின் கண்ணில் பட்டுட்டா கந்த மாதிரி வந்து அவங்க கெஸ் எல்லாம் எழுதுவாங்க. அதாவது எரிக்சனை காப்பாற்றுவோம் என்ற முயற்சியில் கழுத்தை நெரித்தார், நெஞ்சை நசுக்கினார், அப்படி இப்படிலாம் ஏதாவது எழுதிடுவாங்கன்ற ஒரு ஆபத்தை உணர்ந்து அவர் அந்த மாதிரி நிக்க சொல்றாரு. உடனே அவர் இந்த கம்ப்ரஷன் கொடுக்குறாரு. அந்த சிபிஆர் கொடுக்கும்போது அவருடைய கால், இடது கால் லேசா அசைந்ததை நான் கூட பல பேர் பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துல அந்த மெடிக்கல் சப்போர்ட் டீம் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து இந்த அணி தலைவர் செய்து கொண்டிருந்த அந்த சிபிஆரை அவங்க தொடர்றாங்க. உடனே வெண்டிலேட்டர் மாட்டுறாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் ஆட்டம் நிறுத்தப்படுது. உடனே அவரை அப்படியே கவர் பண்ணி ஸ்ட்ரெச்சர்ல அவரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அவருக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு, இதயம் துடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அசைவற்று கிடக்குறாரு. அப்ப ஒட்டுமொத்த ஸ்டேடியமே, அந்த ஸ்டேடியத்துல வந்து அன்னைக்கு அட்டண்டன்ஸ் 36,000 பேர். அந்த 36,000 பேருமே அழுகுறாங்க, கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்துருக்கிறாங்க. மறு அறிவிப்பு குறிப்பிடப்படாமல் அந்த ஆட்டம் நிறுத்தப்படுது. ஆட்டம் நிறுத்தப்படும் பொழுது அந்த அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க, FIFA அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் அவர் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறாரு. மருத்துவமனைக்கு அவர் போனதுக்கு அப்புறம் நல்ல செய்தி வந்த உடனே நாம மீண்டும் விளையாட்டை தொடரலாம், அதுவரை பொறுமையாயிருங்க அப்படின்னு சொன்ன போது ஒரு மயான அமைதி, அப்படி ஒரு ராப்ட் அட்டென்ஷன், பின் டிராப் சைலன்ஸ். அப்படி அத்தனை ஆடியன்ஸும் அழுது கொண்டே அனைவரும் ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கிறாங்க. மருத்துவமனை கொண்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அங்க கொடுத்த உடனே இவருடைய இதயம் செயல்பட துவங்கின உடனே தகவல் வருது. உடனே ஒரு மணி நேரம் மட்டும் நாம இந்த ஆட்டத்தை தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறாங்க. அப்புறமா 1 மணி நேரம் 40 நிமிடம் கழித்து மீண்டும் அந்த போட்டி துவங்குச்சு. கிறிஸ்டியன் எரிக்சன் மறுநாள், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற போட்டோ, அவர் ட்ரீட்மெண்ட் முடிந்ததுக்கு அப்புறம் மறுநாள் அவர் மருத்துவமனையில இருந்து கொடுத்த தம்ஸ் அப் சிம்பிள். அது மட்டும் இல்லாம அவர் அழகான உலக மக்கள் அனைவருக்கும், ஏன் நான் கூட அந்த நள்ளிரவோட நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், அவர் குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ இந்த சின்ன சம்பவத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிற கருத்து ரொம்ப எளிமையான ஒரு கருத்து. என்ன அப்படின்னா, அந்த அந்த தலை சிறந்த ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டீம் உள்ள வந்து அந்த விக்டிமை கேர் பண்றதுக்கு உள்ளேயே சில வினாடிகளுக்கு கூட தாமதித்திருந்தால் கூட என்ன ஆயிருக்குமோ தெரியாது. உடனடியாக அந்த அணியோட தலைவர், ஒரு சக வீரர், உடனே சிபிஆர் கொடுத்து இவருடைய இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சார். பாத்தீங்களா? அப்போ அந்த சிபிஆர் கொடுப்பது என்ன என்பது அந்த சக வீரருக்கு தெரிந்திருந்ததால் இந்த உலகின் தன்னிகரற்ற ஒரு கால்பந்தாட்ட வீரர் காப்பாற்றப்பட்டார். ஏன்னா இதே போல கால்பந்து மைதானங்கள்ல நிறைய முறை இதயம் செயலிழந்து போய் நிறைய விளையாட்டு வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிற ஒரு பயிற்சியை நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியம் என்பதால் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி, இந்த முதலுதவி என்பது பல வகைப்படும். வழிந்து கொண்டிருக்கிற ரத்தத்தை நிறுத்துவதா இருக்கட்டும், அல்லது அடிபட்டு கிடக்கிற அந்த நபரை வந்து காற்றோட்டமா எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது கூட்டத்தை அந்த சாலையில விழுந்திருக்கிறவரை தூக்கி ஓரமா எடுத்து விடுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றதா இருக்கட்டும், அல்லது அவருக்கு விசிறி விடுறதா இருக்கட்டும், முகத்துல தண்ணி தெளிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த காலத்துல சோடா அடிப்பாங்க, ஏன்னா போர்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக சோடா வந்து ஸ்ப்ரே பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே முதலுதவி தான். ஆனா இதயம் செயல்படாம போச்சுன்னா எந்த முதலுதவியும் பயனளிக்காமல் போயிடும். சோ இதயம் செயல்படுதா இல்லையா என்பதை பல்ஸ் சரியாக பார்த்து உடனடியாக இதயத்தை செயல்பட வைப்பதை போன்ற ஒரு தலை சிறந்த முதலுதவி எதுவுமே கிடையாது. அதனாலதான் உயிர் மீட்கும் செயற்கை சுவாச முதலுதவி அப்படின்னு நாம இதற்கு தலைப்பு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போறோம். இந்த சின்ன ஒரு செயலை எல்லோராலையும் செய்ய முடியும், முறையாக கற்றுக்கொண்டால், முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டால் எல்லாராலையும் செய்ய முடியும் என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த விழிப்புணர்வை உங்கள் அனைவருக்கும் கொடுப்பதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை. நம்ம வந்து இதற்கு மேல் நம்ம நேரடியாக பயிற்சி சென்று விடலாம். அருண்குமார் பாரதி ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாளர், அருமையான சிந்தனையாளர், சமூக சேவகர் மற்றும் ஒரு நல்ல எழுத்தாளர். பாதுகாப்பு மற்றும் உடல் நலம் குறித்த ஒரு அருமையான புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். டோன்ட் செல் யுவர் ஹெல்த் அப்படிங்கிற பேர்ல. அது கூடிய விரைவில் அமேசான்ல இருந்து எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லையும் அது வந்து கிடைக்க போகுது. அவரை வாழ்த்தி
இந்த பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியோடு தற்காலிகமாக உங்களது விடைபெறுகிறேன். மீண்டும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ. நன்றி மருது சார், உங்களுடைய அருமையான வரவேற்புரைக்கு மிக்க நன்றி. வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் நான் அந்த வருகை என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போறது எபிசோடு 5. ஸோ நம்மளுடைய அந்த உயிர் காக்கும் நிகழ்ச்சியில இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு எபிசோடா ஒரு பகுதியா நம்ம பார்க்க போறோம், 5வது. இதுல உள்ள கான்செப்ட்ல இந்த ஒரு விஷயங்கள் பல பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்க தொழிற்சாலையில இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்துல சிபிஆர் என்றால் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ சார் பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்டினோ எரிக்சன். ஸோ அவரோட அந்த நிலைகுலையும் தன்மைக்கு அப்புறம் நிறைய கேள்விகள்லாம் நம்ம டீம் தேர்ந்து வந்தது. நம்மளுடைய சக நண்பர்கள் எல்லாமே என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ ஃபிட்டா இருந்தாலும் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருமா, இல்ல சடனா வந்து மயக்கம் வந்துருமா, இல்ல உயிர் போயிடுமா, அப்போ ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் அதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள். ஏன்னா சமீபத்துலதான் இப்ப வந்து என்னன்னா, நம்ம மும்பைல ஒரு மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரர், ஸோ அவரு பாத்தீங்கன்னா கொரோனாவால அவர் வந்து பாதிக்கப்பட்டு அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சுன்னா, நம்ம பாடி ஃபிட்னஸ் இருக்கு, நம்ம வந்து நல்ல அருமையான உணவுகள்லாம் சாப்பிடுறோம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், பட் இருந்தாலும் இந்த இதய ஒரு ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதற்கான தெளிவை நம்ம கொடுக்கறதுக்காகவும், பிளஸ் இதுல என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய லிமிட்டுக்கு, ஏன்னா இந்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயிற்சியில இந்த கான்செப்டோட ஆழத்தை நம்ம நிச்சயமா பார்க்கலாம். ஸோ ஒரு மணி நேரத்துல நான் என்னுடைய அந்த ப்ரெசன்டேஷனை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவு கொடுக்கறது தான் மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் தான் கேட்டிருந்தீங்க, ரொம்ப இன்டராக்ஷனே மிக குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றது ஒரு சவாலான விஷயம் தான். அதை விட ஆல்மோஸ்ட் 78 பேர் வந்திருக்கீங்க, மிக மிக மகிழ்ச்சி. ஸோ உங்களுடைய இந்த நேரத்தை இங்க வந்து நீங்க கொண்டு வரதுல அதனால நிச்சயமா பயனுள்ள அளவுக்கு நிறைய கருத்து பரிமாற்றம் வர மாதிரி தான் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேள்விக்கு வரேன். எல்லாரும் கேட்கறது வந்து, அப்போ ஃபிட்னஸ் இருந்தாலும் வந்து இதயம் பாதிக்கப்பட சான்சஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தெளிவான ஆன்சரை நான் சொல்ல விரும்புறேன். அந்த கிறிஸ்டியன் இருக்கார் இல்லையா, அவரு ஃபிட்னஸா இருந்ததால் தான் அவருக்கு சிபிஆர் ஒர்க் ஆச்சு. மிக முக்கியமான விஷயம் எல்லாம் புரிஞ்சு, நம்மளுடைய சாப்பாட்டுக்கு உணவு நம்ம பண்றோம், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம், நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், இதனால இதயத்துக்கு பிரச்சனை வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்தாலும் கூட சிபிஆர் என்ற ஒரு முறை, உயிர் காக்கும் முறை, ஒரு மனிதனை காப்பாத்துறதுக்கு அவரு ஃபிட்டா இருக்கும். இல்லைன்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? சோ அதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால நம்ம பண்ணக்கூடிய ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எப்படி பிறப்பு ஒன்று இருக்கோ அது மாதிரி இறப்பு என்பது நிச்சயமா இருக்கு. எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது தவறான நேரத்தில் நம்மள வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் கூட நம்மளை காப்பாற்ற முடியணும் அப்படின்றதுதான் முக்கியமா. ஏன்னா நிறைய மருத்துவமனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதருடைய உயிர் பிழைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மருத்துவரோ அவர்கள் கட்டின அந்த தொகையோ இல்ல அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோ கிடையாது. அவர் பாடி நல்லா இருக்கு, அதனாலதான் அந்த மருத்துவம் அவருக்கு ஒர்க் ஆயிருக்கு. ரைட்டா? இப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போனதால விபத்தே நடக்காதா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஹெல்மெட் போட்டுட்டு போய் ஏதாவது விபத்து நடந்தால் கூட உயிரிழப்பு ஏற்படாது, அவ்வளவுதான். அதனால ஃபிட்னஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சிபிஆர் அவர் கிறிஸ்டியனுக்கு ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு உடல் ஃபிட்னஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சோ இந்த ஒரு தெளிவோட வேற என்னென்ன விஷயம் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் இருக்கு, நிறைய ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதால இந்த கிறிஸ்டினோ வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கேப்டனோட லீடர்ஷிப், அந்த விளையாட்டு துறையில மட்டும் இல்லாம உடனே இதுக்கு பேர் கர்டன். அந்த மருது சார் விளக்குனது பாத்தீங்கன்னா அந்த மனித கர்டன், ஓகே, ஹியூமன் கர்டன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. இது எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொது வெளியில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கர்ப்பிணி பெண் திடீர்னு அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த நேரத்துல எங்க எடுத்துட்டு போய் துணி எடுத்துட்டு மறைக்க முடியாது இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் வாய்ந்த மனிதர்கள் அப்படியே திரும்பி நிக்க சொல்லிட்டு அதை ஒரு ஹியூமன் கர்டன் மாதிரி பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மருது சார் சொன்ன மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவர் களத்துல இறங்கிட்டாரு. இதெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அவருடைய பயிற்சி, அவருக்கு மைண்ட்ல இருந்த அந்த ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன், அந்த நேரத்துல பதற்றப்படாம, அந்த நேரத்துல சடனா ஒரு டென்ஷன் ஆகாம அவர் எடுத்த வாட் நெக்ஸ்ட், கேம் ஆகுது, கோல் ஆகுது, ஓவர் ஆகுது அப்படின்றத விட அவர் உயிர் அப்படின்னு எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ஒரு மிக அற்புதமான மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் தான் அவரை நம்ம பாராட்டணும். அது மாதிரி பிராக்டிஸும் தெளிவும் நல்லா இருந்தா நிச்சயமா நம்மால எந்த ஒரு உயிரையும் காப்பாற்ற முடியும். ஓகே, ரைட். சோ இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன். அதுவும் இதே மாதிரி ஒரு கிரவுண்ட்ல தான். அதுல எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுல அந்த ஒரு மனிதனை நம்மால காப்பாற்ற முடியுமே போயிடுச்சு. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதை இந்த வீடியோல பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ மிக ஒரு குறுகிய வீடியோ தான், பட் மிக முக்கியமான ஒரு லேர்னிங்ஸை இந்த வீடியோ கொடுக்கும். ஸோ இந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹங்மேன் அவரை வந்து காப்பாற்ற முடியல. என்ன காரணம்னா ரொம்ப தாமதமாக அங்க வந்து மருத்துவ உதவி வந்ததுக்கான காரணம். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு, மெடிக்கல் கிட் இருக்கு, டாக்டர் ப்ரொஃபஷனல் எல்லாருமே இருக்காங்க. பட் சரியான நேரத்தில் கொடுக்கப்படாத முதலுதவி என்பது ஒரு உயிரை காப்பாற்றுறது. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த கார்டியாக் அரெஸ்ட் நம்ம அதெல்லாம் என்னென்னு நம்ம ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது, ஆனால் குறித்த நேரத்துல அங்க வந்து கரெக்டா அந்த உதவி வரல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரரோட உயிர் அங்க வந்து இறந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் இதற்கு மேல இது மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அவேர்னஸ் நிறைய நம்ம கிரியேட் பண்றோம். நிறைய முதமான ஒரு அந்த பயிற்சிகளை நம்ம வந்து ஏற்பாடு பண்றோம். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல வந்து நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பாம்பேல ஒரு டாக்டர், அந்த மருத்துவமனை பேர் வரதால அந்த வீடியோ நான் வந்து காட்டல. டாக்டர் சுதா, என்ன ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயம்னா, அவங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட நிறைய பேர் யாராவது இங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனில அந்த வகுப்பு எடுக்கிறப்ப இந்த வீடியோ நம்ம டீம் காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய மருத்துவமனையில அவங்க ரிசப்ஷன் கவுண்டர்ல ஏதோ சைன் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படியே சடனா கொலாப்ஸ் ஆகுறாங்க. கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொலாப்ஸ் ஆகுறாங்க. அங்க இருந்த நர்சஸ் எல்லாம் அந்த சுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல என்ன பண்றது, அவங்கள படுக்க வைக்கணும், இந்த சிபிஆர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எதுவுமே தெரியல, பதட்டத்துல ஓடுறாங்க. என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, என்னதான் நாம் கற்றறிந்த மனிதனாக இருந்தால் கூட அந்த அவசர நிலையில நம்ம ரொம்ப துரிதமா நம்மளுடைய மனமும் நம்மளுடைய மூளையும் மிக துரிதமா செலவுபடணும். ஸோ ஆக்சுவலி செயல்படணும். அதற்கு முக்கியமான விஷயம் தெளிவான மிக முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி வேறொரு கோணத்தில் இதை அணுகிறப்ப நிச்சயமாக பல புதிய விஷயங்கள் நமக்கு வந்து புரிபடும். இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம வைக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த இன்னொரு பயிற்சியாளர் இருக்காங்க. நீங்க ஒரு சில பேர் அவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ரொம்ப ஃபண்டமெண்டல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா உலகத்திலேயே முக்கியமான விஷயம் எதுனா, ஃபண்டமெண்டல் மறக்கக்கூடாது, அதை விட அதோட முக்கியத்துவத்தை மறக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் அடிப்படையான விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டுக்குள்ள போகலாம். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். ரத்தத்தை உடல் ஃபுல்லா சுத்தக்கூடிய அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டாரா செயல்படுறதா ஹார்ட். ஓகே, இந்த ஹார்ட் ஓகே, ஆரிக்கல், வென்ட்ரிக்கல், ஓகே, தமனி, சிரை, இது மாதிரி பாடம்லாம் எடுக்க போறது இல்லை. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மிகப்பெரிய மிராக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மறுபடியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு சின்ன மசில், ஸ்லைட்லி லெஸ் தென் அவர் லார்ஜர் தென் அவர் ஃபிட். நம்மளுடைய கை முட்டி இப்படி மடக்கணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நம்மளுடைய இதயம். அந்த இதயம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 முறை சுருங்கி விரியுது. லப் டப் லப் டப் லப் டப்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 முறை அது சுருங்கி விரையுது. மிக அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து ஒரு நாளைக்கு அது வந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த பிளட்டோட அளவு பாத்தீங்கன்னா 2000 கெலான். அதாவது 1 கெலான் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா 5 லிட்டர் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப 2000 கெலான் ஆல்மோஸ்ட் 10,000 லிட்டருக்கு தேவையான, அதாவது 10,000 லிட்டர் பிளட் என்ன பண்ணுது, அப்படியே நம்ம உடம்புல சுத்தி வர வைக்குது. ஒரு சின்ன நம்ம ஃபிஸ்டை விட பெரிய சைஸ் உள்ள ஒரு இதயம். ரைட்டா? ஒரு மனிதன் ஆவரேஜா 70 வயது வரைக்கும் வாழ்ந்தான்னா அவனோட இதயம் துடிக்கக்கூடிய மொத்த நேரம் 2.5 பில்லியன். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா, அந்த அளவுக்கு அது தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு உயிர் உருவாகிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்க டாக்டர்? ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த பேபிக்கு பல்ஸ் இருக்கு, ஸோ ஹார்ட் பீட் இருக்கு. அதே நேரத்துல ஒருத்தர் கடைசி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியா என்ன செக் பண்ணுவாங்க? ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு.
ஓகே, அப்போ நம் வாழ்வின் ஆரம்பமும் இதயம் தான், நம் வாழ்வின் முடிவும் இதயம் தான். இடைப்பட்ட நேரத்துல இதயத்தை நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அதுக்கு அதை பற்றிய அற்புதங்களை நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். ரைட், இந்த லப்த பிரீதம்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கணும்னா, ரெகுலர் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், அதாவது இதயம் எப்படி லப்டப் அப்படின்னு சுருங்கி விரியுதுன்னா, நம்ம எல்லாரோட உடம்புலையும் ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் இருக்கு. 70 வாட்ஸ் வரைக்கும் இருக்கு. நம்ம போன அந்த மின்சார பாதுகாப்பு நிகழ்ச்சிகளோட பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 70 வாட்ஸ் எலக்ட்ரிக்கல் அந்த பல்ஸ், அந்த ஒரு எனர்ஜி நம்ம பாடியில இருக்கிறதால தான் இதயம் சுருங்கி சுருங்கி விரியுது, என்னோட கை கால்லாம் அசையுது, என்னோட மைண்ட் சொன்னவனே உங்களை நோக்கி கை நீட்ட முடியுது, உங்களை பார்த்து கிளாப் பண்ண முடியுது, நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. நம்மளுடைய மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் அண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், இதற்கு முக்கியமான காரணம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி தான் இதயத்தை சுருங்கி சுருங்கி விரிய வைக்குது. நான் சொல்ற இந்த தகவல் எல்லாமே ஒரு நான் டெக்னிக்கலா எல்லாருக்கும் எளிமையா புரியணுன்றதுக்காக சொல்றேன். இந்த எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் கரெக்டா இருக்கிறதால தான் பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லா பிளட் வந்து பம்ப் பண்ணுது. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமா கன்சியூம் பண்றது நம்மளுடைய மூளை தான். இதுக்கும் அந்த சிபிஆருக்கும் நிறைய லிங்க் இருக்கு. இதற்கும் ஏன் நம்ம விரைவா சீக்கிரமா அந்த பர்சனுக்கு முதலுதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் மிகப்பெரிய லிங்க் இருக்கு. ஸோ அந்த எண்ட்ல நீங்க கண்டிப்பா தெளிவா புரிஞ்சுப்பீங்க. நம்ம பிரெயின் இஸ் த மேக்சிமம் அதாவது ஆக்சிஜன் கன்சியூமர்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புலையே அதிகபட்சமான ஆக்சிஜனை வந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா மூளை தான். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா காற்றோட்டம் இல்லாத இடத்துல, இல்ல கொஞ்சம் ஆக்சிஜன் குறைவான இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளால சரியா சிந்திக்கவே முடியாது. ஒரு மாதிரி ஒரு பதற்றமாவே டென்ஷனாவே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இயல்பாக இருக்க முடியாது. என்ன காரணம்னா மூளைக்கு போகக்கூடக்கூடிய அந்த பிராணவாயு ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. ரைட், அப்படி கம்மியாச்சு அப்படின்னா பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். ரைட், இப்போ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்ட் ரத்தத்தை வந்து அப்படியே பம்ப் பண்ணது உடம்பு ஃபுல்லா பம்ப் பண்ணப்ப மூளை தான் அதிகமான ஆக்சிஜனை ரத்தத்துல இருந்து எடுக்குது. இந்த ஹார்ட் இன்னொரு உறுப்போட சேர்ந்து இயங்குது லங்ஸ். இந்த ஹார்ட் லங்ஸ் அப்படியே ஒட்டியே இருக்கு. அந்த லங்ஸ் மேல ஹார்ட் இருக்கு. ஹார்ட் துடிக்குது. ஹார்ட் துடிக்கிறப்ப லங்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஹார்ட் இழுக்குது. அப்படியே ரத்தத்துல கலந்த அந்த ஆக்சிஜனை அந்த இதயம் என்ன பண்ணுதுன்னா உடம்புக்குள்ளே சுத்தி வருது. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அந்த இதயத்துல இருந்து வெளியில போறப்ப அது வந்து நல்ல ரத்தமா போகுது. எல்லாத்தையும் சுத்தி மறுபடியும் வர்றப்போ அது கெட்ட ரத்தம் மீன்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். அது மறுபடியும் வர்றப்ப லங்ஸ்ல நம்ம மூச்சு இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறப்போ அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஆட்டோமேட்டிக்கா அது பிளட்ல வந்து மிக்ஸ் பண்ணிடுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் நார்மலா நடந்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நார்மலா நடக்கிறதுக்கு தான் சீக்கிரமா நம்ம எழுந்திரிக்கணும், ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும், அதிகமா டென்ஷன் ஆகக்கூடாது, அதிகமா நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது, மோசமான பழக்க வழக்கங்களை ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே இருந்ததுன்னா இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் லங்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 80-90 வயசு வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஆனால் நாம் இயற்கையை மீறும் பொழுது ஒரு சில நேரத்துல இந்த முக்கியமான சர்க்குலேட்டர் சிஸ்டமான ஹார்ட் அண்ட் லங்ஸோட காம்பினேஷன் பாதிக்கப்படுது. அது என்ன? அதுல ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பார்த்த அந்த ஒரு விளையாட்டு வீரரின் ஒரு உடனடி சர்வைவல். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆயிட்டாரு. பட் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய புள்ளி விவரம் சொல்றது இல்ல அப்படின்னு. ஓகே, அப்ப வருமுன் தடுக்கிறதான ரொம்ப முக்கியம். அப்படி வருமுன் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைய இது தனியார் நிறுவனத்தெல்லாம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அதை அவங்க கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம ரொம்ப நினைக்க வேணாம் இந்த நேரத்துல. ரைட்டுங்களா? அதனால என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதனால ரொம்ப எமோஷனல் ஆக வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ரைட், இப்போ வந்துலாம் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஓகே, மற்றும் வந்து ஒரு 3 விதமான கார்டியோவாஸ்குலர் இதய சம்பந்தமான நோய்கள் அப்படின்றது காமனா இருக்கு. ஓகே, இதையும் நான் வந்து நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல தான் சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் எளிமையா புரியும். இதை பத்தி இன்னும் ரொம்ப கண்டினியூஸா நிறைய டெப்தா விளக்கம் வேணும்னா அதுக்கான ஒரு இது வாய்ந்த தகுதி வாய்ந்த மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. நிச்சயமா அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு கான்செப்ட் சிபிஆருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல மொத்தம் 3 விதமான கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இந்தியா தான் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக்குக்கும் டயபெட்டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேர் பெற்றதா இருக்கு. ஸோ இந்த ஆசிய கண்டத்திலே ஏன் உலகத்திலேயே கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து இந்த கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அடுத்தது 2வது வந்து கார்டியாக் அரெஸ்ட், 3வது வந்து ஸ்ட்ரோக். இது இல்லாம நிறைய இருக்கு. பட் இது 3ம் தான் பாத்தீங்கன்னா உயிரை எடுப்பதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு இதய சம்பந்தமான நோய்கள். ஓகே, இது 3க்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி சிபிஆர்ல எந்த விஷயத்துக்கு நம்ம சிபிஆர் கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்க முடியாது, லிமிடேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
இந்த ஃபர்ஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா லிமிடேஷன் என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் என்ன? ஸோ ஹார்ட் அட்டாக் ரொம்ப சிம்பிள். இதயத்துல வரக்கூடிய ரத்த குழாயில் ஏற்பட்ட ஒரு அடைப்பால ரத்த ஓட்டம் தடைபட்டுச்சு இல்ல ஸ்லோவாச்சு அப்படின்னா அந்த நேரத்துல இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, அதுக்கு பேரு ஹார்ட் அட்டாக். ஓகே, ஒரு பம்ப் இருக்கு, ஒரு மோட்டார் இருக்கு, மோட்டார்ல ஒரு பைப் போகுது, இன்லெட் அவுட்லெட் இருக்கு. அப்ப இன்லெட்ல வரக்கூடிய குழாயில நிறைய மண்ணோ ஏதோ ஒரு செடிமெண்ட் அடைப்பு இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணும்னா சரியான இன்ஃப்ளோ வராது. அப்ப அந்த மோட்டார் என்ன பண்ணும்? சும்மா இருக்காது இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதயம் கஷ்டப்பட்டு துடிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பிளாக்டு பைப், ஓகே, அதுதான் அந்த கார்னரி ஆர்டரின்னு சொல்லுவோம், அதுல வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டுடுச்சு. அதனால இதயம் ரொம்ப கஷ்டப்பட்டு துடிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு விதமான சிம்டம்ஸ் வருது. ஸோ என்னென்ன விதமான சிம்டம்ஸ் வருதுன்னா செஸ்ட் பெயின் வருது, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட். ஸோ செஸ்ட் பெயின் நம்மளுடைய மார்பின் இடது பக்கம் லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி கை அப்படியே இந்த கை வழியா அப்படியே ஏறி இந்த கழுத்து வரைக்கும் ஏறும் என்று கூறுவார்கள். அப்போ அந்த பாடியோட லெஃப்ட் சைட்ல செஸ்ட்டுக்கு மேல கை கழுத்து இங்கெல்லாம் அப்படியே வலி அதிகமாகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வெட் பயங்கரமா ஆகுது, அவருக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகுது, டிஃபிகல்ட்டி இன் பிரீதிங். இது அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாரு, அவரு மயங்கி விழுந்துடுறாரு, அன்கான்சியஸா விழுந்துடுறாரு. ஓகே, ரைட். இதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா ரத்த குழாயில் ஏற்பட்ட ஒரு அடைப்பு, அந்த அடைப்பால இதயம் கஷ்டப்படுறப்ப நம்ம உடலில் நாம் உணரக்கூடிய வலிகள். ஓகே, இதுல ஒருத்தர் இது வந்து மாறுபடலாம். வயது அதிகமா இருந்தா ஒரு விதமான அறிகுறிகள் இருக்கலாம், வயது கம்மியா இருந்தா ஒரு விதமான அறிகுறி இருக்கலாம். பட் காமனா சொல்றது இந்த விதமான அறிகுறிகள் வரும். ஓகே, இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே, புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது ஸ்ட்ரோக். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஸ்ட்ரோக் அப்படின்றது. ஸ்ட்ரோக் என்னன்னா இதயத்திலிருந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாயில ஏற்படக்கூடிய ஒரு பர்மனண்டான அடைப்பு, ஒரு நிரந்தர அடைப்பு. இல்ல அப்படின்னா அந்த மூளைக்கு செல்லக்கூடக்கூடிய அந்த இரத்த குழாயில ஏற்படக்கூடிய வெடிப்பு. இது என்னென்ன காரணம்ன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரோக்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்ப அந்த இரத்த குழாயை வெடிச்சிருச்சு, இரத்த குழாயை மொத்தமா அடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப மூளைக்கு ஆக்சிஜன் போகாது. ஒன்ஸ் இரத்த குழாய் வெடிச்சால இன்டர்னல் ப்ளீடிங், அது ஒரு ப்ராப்ளம். பிளஸ் மூளைக்கு 3 நிமிடத்திற்கு மேல் ஆக்சிஜன் போகல அப்படின்னா மூளையோட செல்கள் செயலிழந்துடும். நம்ம உடம்புல எங்க அடிபட்டாலும் அந்த சதைகள் எல்லாமே மேல வளரும். ஆனா மூளையில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை செல்கள் இறந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் வளராது. அதனால சாலை விபத்துகள்ல பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால திரும்ப வரவே முடியறது இல்லை. ஏன்னா மூளையோட செல்கள் ஒரு தடவை இறந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியாது. மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தலையில அடிபடக்கூடாது, ஹெல்மெட் போட்டு போங்க. இந்த குழந்தைகள்லாம் அடிக்கடி கீழே விடாதீங்க, தலையில அடிபட விடாதீங்க. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு. அதுவும் குழந்தைகள் பாத்தீங்கன்னா வளர்றப்போ அந்த ஸ்கல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, அதனால அந்த மூளையோட மகத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு போற அந்த சப்ளையே கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. இது ஸ்ட்ரோக். இதுல காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டா? மூன்றாவதான விஷயம் தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னா இதய துடிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதாவது இதயம் வந்து சுருங்குது, சுருங்கி சுருங்கி விரியுது, லப்டப் லப்டப் லப்டப்னு சுருங்கி விரியக்கூடிய அந்த ரிதத்துல ஒரு விதமான மாற்றம் ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா இதயம் அதோட நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணாம அதோட ஃபங்க்ஷன் வேற மாதிரி மாறுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட், விஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது விஎஃப்னா என்னன்னா இந்த லப்டப்னு துடிக்கிற இதயம் ஃபுல்லா சுருங்கி ஃபுல்லா விரியாம அப்படியே லைட்டா வைப்ரேட் ஆகி டகடகடகடகன்னு ஒரு மாதிரி இந்த வைப்ரேட் ஆகிற மாதிரி ஆகிற சிச்சுவேஷன் தான் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் சடனா ஸ்டாப் ஆன உடனே என்ன ஆயிடும், அந்த பர்சன் இமீடியட்டா கொலாப்ஸ் ஆயிடுவாரு. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் இதில் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் 3 பார்த்திருக்கோம். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல ஒன்னு ஹார்ட் அட்டாக், ரத்த குழாயில வரக்கூடிய அடைப்பு, இன்னொன்னு மூளைக்கு போற ரத்த குழாயில வரக்கூடிய வந்து நிரந்தர அடைப்பு, இல்ல அதுல வரக்கூடிய ஒரு ரப்சர், அது வெடிக்கிறது. அதுல ஸ்ட்ரோக் வந்தவரை காப்பாத்துறது மிக 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 கடினம். மூன்றாவது இருக்கிறது சடன் கார்டியாக் அரெஸ்ட். இது ரத்த ஓட்டத்துல, அதாவது இதயம் வந்து ரத்த ஓட்டத்தை செலுத்துறப்போ இதயத்துல ஏற்படக்கூடிய அந்த ரிதம், அந்த ஒரு வைப்ரேஷனோட மாற்றம். இது எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன வீடியோல பார்க்கலாம். ரைட்? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கீழே ஒரு மனிதனுடைய ஹார்ட் அனிமேஷன் பிக்சர் இருக்கும், மேல ஒரு பாக்ஸ்ல அந்த இசிஜி ஓடிட்டு இருக்கும். அது ரெண்டையும் சைமல்டேனியஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இது நார்மலான ரிதம். அப்போ இதயம் சுருங்கி சுருங்கி விரியும். இப்போ இதயம் அப்நார்மல் ரிதமா போகுது, இதுதான் வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன். அப்நார்மல் ரிதமா போடுறப்ப என்னன்னா அப்படியே சர 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 ஆடுது இல்லையா, கடகடன்னு வைப்ரேஷன் மாதிரி ஆடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்போ ரத்த ஓட்டம் போறதில்லை. இதுதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட்.
நம்ம கிறிஸ்டனோ அவர் வந்தார் இல்லையா, எரிக்சன், அவருக்கு நடந்ததும் இதுதான். ஓகே, ஆனா இது மாதிரி நடந்த ஒரு பர்சனை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அட்டென்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா காப்பாற்ற முடியும். அதுதான் அந்த சிபிஆர், அந்த ப்ராசஸ் அது என்னன்னு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சா புரிஞ்சது இல்லையா? ரைட். இப்போ திடீர்னு நம்ம பக்கத்துல யாராவது நிக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போறீங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல போறீங்க, இல்ல திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல, புது இடத்துல, போற இடத்துல நார்மலா ஒரு பர்சன் நின்றுட்டே இருக்காரு, அவர் சடனா மயங்கி விழுந்தாருன்னா என்னென்ன காரணமா இருக்கலாம்? ஒருவேளை காலையில சாப்பிடாம வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அவர் ஓவரா சாப்பிட்டு வந்திருக்கலாம். இது 2 சிம்டம்ஸ்மே எதுவுமே இல்லை அப்படின்னா சடனா கீழே விழுந்தாருன்னா ஒருவேளை அது சடன் கார்டியாக் அரெஸ்டா கூட இருக்கலாம், இதயத்தின் துடிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றமா இருக்கலாம். ஓகே, ரைட். இந்த நேரத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 10 நிமிஷம், அது என்ன 10 நிமிஷம்? ஏன் அந்த ஹக்மேன், அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த அந்த ஒரு பர்சனை யாராலுமே காப்பாற்ற முடியாம போச்சு இப்போ ஒரு பிளே கிரவுண்ட்ல? எப்படி சென்ற வாரம் அந்த கிறிஸ்டனை காப்பாத்துறாங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான். 10 நிமிடம் அப்படின்றது எல்லாருக்கும் யூனிவர்சலா கிடையாது. ஓகே, இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். அதுக்கு தான் நம்ம ஃபிட்னஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, ஃபிட்னஸா இருந்தா கண்டிப்பா காப்பாற்றப்படக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த சிபிஆர் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதய துடிப்புல ஒரு மாற்றம் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன் ஆகக்கூடியது ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்ப இதயம் சுருங்கி சுருங்கி விரியுது, அந்த பர்சன் வந்து நார்மலா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சுருங்கி சுருங்கி விரியாம அப்படியே வைப்ரேட் ஆகுது. அப்ப 2வது ஸ்டேஜ், அந்த ஒரு ஸ்டேஜ்ல அது எந்த அசையுமே இல்லாம நிக்குது, 3வது ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ்ல இருந்து 3வது ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு 10 நிமிடம் குறைஞ்சபட்சம் ஆகும். நல்ல பாடி ஃபிட்னஸா இருந்தா 15 நிமிஷம் கூட ஆகும். அப்போ அந்த 15 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம இதை செயல்படுத்துறது தான் முக்கியம். நம்ம கிறிஸ்டனோ எரிக்சனுக்கு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளலாம் இல்ல, 2வது நிமிஷத்துலயே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப சீக்கிரமா அவர் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஓகே, அது எப்படி அப்படின்னு பாக்கலாங்களா? இதுதான் வந்து இசிஜி. ஸோ எக்கோ கார்டியோகிராம் நார்மலா போகுது, அப்படி ஏறி ஏறி இறங்குது இல்லையா, நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் வந்து 2வதா மாறுறது, அந்த அப்நார்மல் ரிதம் சொல்றது. இந்த அப்நார்மலா மாறுறது ஒரு ஸ்டேஜ்ல 0வா மாறும். அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம என்ன முதலுதவி பண்ணிட்டாலும் நிச்சயமா அவரால் காப்பாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன், இதை அப்சர்வ் பண்ணுங்க. அந்த இசிஜியை பாருங்க, மேல அந்த நம்பர்ஸ் ஓடிட்டு இருக்கும், அதுதான் பல்ஸ். இப்போ நான் கையில அந்த ஃபிட் பேண்ட் போட்டுருக்கேன் பாத்தீங்களா, இது மாதிரி நீங்களும் நிறைய பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டோட பல்ஸ் ரேட். ஆனா இப்போ எதை வச்சு பார்த்தாலும் 80க்கு மேலதான் காட்டுது. மேபி அதோட அக்யூரஸியை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் இந்த இடத்துல பல்ஸ் ரேட் எப்படி ஏறுது இறங்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் நம்ம சீக்கிரமா அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற விளக்கம், அப்படின்ற தெளிவு நமக்கே நல்லா புரிஞ்சிடும். ஓகே, ரைட். இது வரைக்கும் நார்மல் இசிஜி போதும். வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனா மாறுது. இந்த அளவுக்கு கம்மியான ரிதம் இருந்தாலும் சிபிஆர் ஒர்க் ஆகும். கொஞ்சம் மைன்யூட் ரிதம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆசிலேஷன் ஒரே கோட்ல வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ணணும். 2004 நினைக்கிறேன். ஓகே, 2004 நினைக்கிறேன். அப்போ நான் மதுரையில இருந்தேன் நானு. அப்போ செஃப் ஜேக்கப் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் அவர் ரொம்ப ஃபேமஸ் இந்த சன் டிவில. அவர் ஏதாவது காட்டுக்கு போயிட்டு அங்க சமையல் பண்ணுவாரு, எந்தெந்த இடத்துக்கு போறாலும் மலையில சமையல் பண்ணுவாரு, மரத்து மேல எல்லாம் உட்காந்து சமையல் பண்ணுவாரு. அவர் அடிப்படையில தூத்துக்குடி, அவரோட ஊரும் தூத்துக்குடி. அவங்களோட அண்ணனோட இன்டர்வியூ, அவர் ஆக்சுவலி இறந்துட்டாரு டியூ டு த மல்டிபிள் கார்டியாக் அரெஸ்ட். அவருக்கு அந்த நேரத்துல 2004-05 நினைக்கிறேன். அவரோட அண்ணன் கொடுத்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அவர் பயங்கர பிஸியா இருந்தாரு. எல்லா சென்னையில இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டார் ஹோட்டல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து டே டைம் நைட் டைம் ஒரு ரெஸ்டே இல்லாம ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன், நல்ல அருமையான ஒரு பர்சன். பட் அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிதம் ரொம்ப ஃபாஸ்டா இறங்கிருச்சு. அந்த 10 நிமிஷம் கூட அவருக்கு நேரம் அப்ப இல்லை. அப்ப இந்த அளவுக்கான விழிப்புணர்வும் கிடையாது. ஸோ வி லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம பாடி ஃபிட்னஸ் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ண சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். ரைட். ஸோ இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, என்னென்ன காரணத்தால வருதுன்னா எலக்ட்ரிக்யூஷன் அது பாக்குறோம். அண்ட் ஹைப்போதர்மான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குளிர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, கோல்டு சுச்சுவேஷன்.
பிளஸ் நிறைய இருக்கு. லைட்னிங் ஸ்ட்ரோக், மின்னல் அடிக்கிறது, பிளஸ் அதிகமான ட்ரக் ஓவர் டோஸ், அதிகமான மாத்திரை இல்ல அதிகமான ஒரு போதை மாத்திரை எடுத்துட்டாங்க, பிளஸ் தண்ணியில விழுந்துட்டாங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க, அது மாதிரியான விஷயங்கள். இது மாதிரி நிறைய. அப்புறம் எமோஷன் ஆல்சோ முக்கியமான ஃபேக்டர். இது மாதிரி பல விஷயத்தால இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், அதாவது நார்மலான இதய துடிப்பு இந்த விஎஃப்க்கு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ சடனா விஎஃப்க்கு மாறினா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடனே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருவாரு, அவர்கிட்ட மூச்சு இருக்காது, ஹார்ட் பீட் இருக்காது. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஓகே, இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா, இது ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் பார்த்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இதயத்தில் வரக்கூடிய குழாயில உள்ள அடைப்பு. அந்த ஹார்ட் அட்டாக் வர நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க மனிதர் அந்த பர்சன் வந்து உடனே கொலாப்ஸ் ஆயிட மாட்டாரு. அவருக்கு கான்சியஸ் இருக்கும், அவரால் பேச முடியும், ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு அவரால் சொல்ல முடியும். அப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் கூட அவருக்கு பாத்தீங்கன்னா கான்சியஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஹார்ட் அட்டாக் என்பது ஓரளவுக்கு நம்மளால காப்பாற்றப்படக்கூடிய விஷயம் தான். ஈவன் அவரே கையில ஆஸ்பிரின் மாதிரி டேப்லெட் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த விஸ்காசிட்டி அதை கம்மி பண்ணும் அந்த டேப்லெட், உடனே அவருக்கு அந்த பிளட் ஃப்ளோ நார்மல் ஆகும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஆஸ்பிரின் போட்ட உடனே நார்மல் ஆன உடனே ரைட்டுன்னு விட்டுருவாங்க. இல்ல, அதுக்கப்புறம் உடனே போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்றது மிக மிக முக்கியம். ஏன்னா அடுத்த அது சிவியாரிட்டிக்கு போகாம இருக்கும். இப்ப நிறைய அதுக்கு நம்ம பாக்கெட்லயே வச்சுக்கிற மாதிரி நிறைய டேப்லெட் எல்லாம் வந்துருச்சு, பிளட் தின்னர். ஓகே, சோ அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு ரிஸ்க் இல்லை. அது 3வது 4வது வர்றப்பதான் வந்து ரிஸ்க் அப்படின்ற சொல்லப்படுது. அதை விட்டுடலாம். ஸோ 2வது பார்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த கார்டியாக் அரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சடனா கீழே விழுந்துருவாரு, எந்த மூச்சு பேச்சு இருக்காது, அப்ப இதய துடிப்பு இருக்காது, அப்ப மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் கம்மியாயிடும். ரத்தம் கம்மியானாலே அங்க ஆக்சிஜனே இருக்காது, அப்போ அந்த மூளை செயலிழந்துரும். அப்பதான் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஓகே, அப்போ அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம மறுபடியும் அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவரை நம்மளால காப்பாற்ற முடியும். மிக முக்கியமான டிஃபரன்ஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட்ல அவருக்கு சுயநினைவு இருக்காது, ஹார்ட் அட்டாக்ல சுயநினைவு இருக்கும். இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்டும், ஹார்ட் அட்டாக் என்பது பிளம்பிங் ப்ராப்ளம், குழாயில் ஏற்பட்ட அடைப்பு, அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா கார்டியாக் அரெஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். இப்ப மெயின் பவர் சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மோட்டார், இதயம் என்ற மோட்டார் அவ்வளவுதான், ஓடாது இல்லையா? அப்போ உடனடியா எவ்வளவு சீக்கிரம் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் அந்த மோட்டார் ஓடும். ஜஸ்ட் நான் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கிளியர்? சோ ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட்க்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ ஆக்ஷன் எடுக்க போறோம். என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னென்ன காரணத்தால, அதாவது ஆக்ஷன் என்பது வந்ததுக்கு அப்புறம் பண்றது இல்ல, வராமலே தடுக்கிறதும் ஒரு ஆக்ஷன் தான் இல்லையா? இது வந்து பிரிவென்டிவ் ஆக்ஷன். ஓகே, ஒரு மேஜர் காசஸ் ஃபார் சடன் கார்டியாக் அரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலை பொறுத்த வரைக்கும், ஆர்வியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஷாக். ஏன்னா நம்ம உடம்புலேயே ஆல்ரெடி 70 வாட்ஸ் வரைக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து ஒரு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். வெளியிலேருந்து ஒரு கரண்ட் உள்ள போச்சுன்னா அதுவும் ஒரு கரண்ட், ஆல்ரெடி பாடி உள்ளே ஒரு பவர் இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்றப்ப இதயம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும், அதனால அது ரிதம் மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னா சடன் இம்பாக்ட். நிறைய வீடியோஸ் இருக்கு ஜிம்ல. இன்ஃபேக்ட் என்னென்ன காரணத்தாலாம் சடன் கார்டியாக் வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம பாடியை ஓவரா புஷ் பண்றோமோ அப்பெல்லாம் வருது அப்படின்றதான் ஓவரால் ரீசன். நிறைய ஆர்டிக்கல்லாம் போட்டுட்டு அதுல கன்க்ளூஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, when you push your body limit, அப்போ there is a possibility for sudden cardiac arrest. இதை நான் எப்போ படிச்சேன்னா, நான் மாரத்தான் ஓடுறப்ப படிச்சேன். ஏன்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா மாரத்தான்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னப்பா மாரத்தானா? அப்புறம் ஃபுல்லா படிக்கிறப்ப சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாம பண்றது, அதுக்கு சரியான பயிற்சி. இன்னைக்கு மாரத்தான் ஓடுறேன் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் நல்லா பயிற்சி எடுத்திருந்தாதான் என்னோட உடல் ஒத்துழைக்கும். அப்போ முறையான சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாம பண்றது. அடுத்து ஜிம்ல வந்து மெயினா அந்த பவர் லிப்டிங்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ப்ரிப்பரேஷன் இல்லாம பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் 140 கிலோ தூக்குறேன் அப்படின்னு ஒரு காம்படிஷன்ல கலந்துருக்கேன் அப்படின்னாக்கா என்னோட ப்ரிப்பரேஷன் ஒரு 3 மாசமாவது இருக்கணும். என்னோட பாடி மசில்ஸ், ஹார்ட், பிரெத் எல்லாம் செட் ஆனாதான் என்னால பவர் லிஃப்டே பண்ண முடியும். ஸோ நிறைய பாத்தீங்கன்னா அது மாதிரி பவர் லிஃப்ட். ஸோ அப்போ எப்பெல்லாம் நம்ம பாடியை புஷ் பண்றோமோ, அதிக எமோஷன், மனித உடம்புக்குன்னு ஒரு கோவப்படக்கூடிய ஒரு லிமிட் இருக்கு, சந்தோஷப்படக்கூடிய லிமிட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோபமும் சந்தோஷமும் வர்றப்ப பாத்தீங்கன்னா பாடி அதோட லிமிட்டை தாண்டி எக்ஸ்பாண்ட் ஆகுது. அப்ப எப்பெல்லாம் பாடி லிமிட் எக்ஸ்பாண்ட் ஆகுதோ அப்போ இதயத்தில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது சடன் கார்டியாக் அரெஸ்டா கூட முடியலாம். ஓகே, இது த்ரெட்டன் பண்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் த ஃபேக்ட், ரியாலிட்டி, ரைட்? ஓகே, இது 3 வந்து காமனா இருக்கக்கூடிய ரீசன். இது இல்லாம பாத்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்டு லைஃப், அதிக ஆங்ஸைட்டி, அதிக பதற்றம், ஐயோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, 3வது அலை வந்ததுன்னா என்ன பண்ணுது, 3வது அலை வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கும், இல்ல 6 மாசம் இருக்கு, இன்னைக்கு என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றதுன்னு யோசிச்சோம்னாலே நமக்கு அந்த டென்ஷன் போயிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பதற்றத்துல இருக்கிறது, அது லைக் டிஸ்ஆர்கனைஸ்டு லைஃப், ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஓகே, ரைட்? ஸோ இதுவும் அதுக்கு வந்து ஃபேக்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, ஒரு மனிதர்
சரியான மனநிலையில இல்லை, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்காரு. அதனால அவர் சரியா தூங்குறது இல்லை, அதனால அவர் சரியா சாப்பிட்றது இல்லை, அதனால வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உறவு முறை சரியில்லை. அந்த உறவு முறை சரியில்லாதால அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, அதனால ஒரு சில பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு, அதனால உடற்பயிற்சி பண்ண முடியல. இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறப்ப அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரைட்டா? என்னைக்கோ ஒரு நாள் தூங்கலன்றதாலாம் அப்படி கிடையாது. ரைட்டிங்களா? அப்போ எப்பொழுது நம்மை உடலையும் மனதையும் நாம் சரி வர முறை வர பழக்கப்படுத்தி கொள்ளவில்லையோ அப்போ வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். நான் வரும் வரலன்னு சொல்ல, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம தள்ளி போடுறது 100% நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் காசஸ். இது இல்லாம நிறைய இருக்கலாம், ஜெனட்டிக்கல் ரீசன், அதெல்லாம் ரொம்ப உள்ள போகல. இந்த 5ஐயும், இந்த ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். இது 2 நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். டிஸ்ஆர்கனைஸ்டு லைஃப் அண்ட் மற்ற பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பா இதை விட்டு அவை போயிடணும்னு அர்த்தம். ஐயோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கே, பரவாயில்ல, இன்னையோட ஸ்டாப் பண்ணுவோம், நாளையில இருந்து நம்ம கண்டிப்பா ரெக்கவர் ஆயிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ தவறான ஒரு பாதையில் எவ்வளவு தூரம் சென்றாலும் உடனே திரும்பி வா வழி இருக்கும், ஆனா கடைசியில போனதுக்கு அப்புறம் திரும்பி வர்றது வழி இருக்காது. ஓகே, ஜஸ்ட் மோட்டிவேஷன்லாம் சொல்ல, திஸ் இஸ் த ஃபேக்ட். ஓகேங்களா? ஏன்னா பாடி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் பண்ணிக்கும். ஓகே, ஒரு புகைப்பிடித்தல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் விட்டுட்டோம்னா 15 நாள்ல 3 நாள் நம்ம பாடி ரெக்கவர் ஆயிடும். நம்ம மைண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு 15 நாள் ஆகும், அவ்வளவுதான். அதிகபட்சம் 1 மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிடும். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் விட்டுட்டு வரணும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. ஓகே, ஸோ இந்த காசஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே இதை பத்தி பயப்பட தேவையில்ல. ப்ரிவென்ஷன். இதையும் மீறி வந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் வழிகள் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு இருக்கக்கூடிய மாடர்ன் சொல்யூஷன் என்னன்னா டீஃபிப்ரிலேஷன். இது ஒரு மெஷினை வச்சு ஆப்ரேட் பண்றது. இப்போ ஹார்ட் எப்படி ஸ்டாப் ஆகுது சடன் கார்டியக் அரெஸ்ட்ல? ஸோ நல்லா துடிச்சிட்டு இருக்கு ஹார்ட், அப்போ வெளியில இருந்து எலக்ட்ரிக் ஷாக்கோ இல்லை ஒரு இம்பாக்டோ வருது, அப்போ ஹார்ட்டோட ரிதம் மாறுது. அப்போ என்ன பண்றோம், இந்த மிஷினை யூஸ் பண்ணி வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸை உள்ள அனுப்புறோம். அப்படி அனுப்புறப்ப என்னன்னா மறுபடியும் ஹார்ட் பழைய ஸ்டேஜுக்கு வருது. ரொம்ப சிம்பிளா பண்ணா, நம்ம பழைய டேப் ரெக்கார்டர் ரேடியோ ஓடல அப்படின்னா 2 தட்டு தட்டுனா என்ன ஆகும், மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். ஜஸ்ட் சிம்பிளா ஜஸ்ட் லிங்க் பண்றதுக்காக சொல்றேன். அது மாதிரி என்ன பண்றோம்னா எக்ஸ்டர்னலா ஷாக் அப்படின்றது என்னன்னா அப்படியே எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரான் போறது கிடையாது, அந்த எனர்ஜியோட வரக்கூடிய இம்பாக்ட். அப்படி அடிச்சா எப்படி ஒரு அதிர்ச்சி வருமோ அது மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஹார்ட்ல போயிட்டு ஸோ அந்த இம்பாக்ட் கொடுக்குது. ஸோ அந்த இம்பாக்ட் கொடுத்த உடனே மறுபடியும் இதயம் பழைய பொசிஷன்ல இருந்து துடிக்க ஆரம்பிக்கும். இது பேர் டீஃபிப்ரிலேஷன். இது ஒரு மெஷினை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ரொம்ப ஒரு அற்புதமான இது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு, எல்லா 108 ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு, நிறைய கிளப்லாம் இருக்கு பாத்தீங்களா, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், எல்லா வழிபாட்டு தலங்கள்ல இருக்கு. ஸ்ரீரங்கத்துல இருக்கு, சபரிமலையில இருக்கு, திருப்பதியில இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி மெஷினை வச்சு பண்றது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம வந்து கடைசியில பார்க்கலாம். பட் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் இஸ் சூப்பர், நம்ம ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்றதா இப்போ நமக்கு பெண்டிங். ரைட்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு சிபிஆர்னு ஒன்று கொடுக்க போறோம், கார்டியோ பல்மனரி ரிசாஸ்டியேஷன். இந்த முறை தான் அந்த கிறிஸ்டினோ எரிக்சனுக்கு அவர் பண்ணி வந்து காப்பாத்திருக்காங்க. இந்த முறையில பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஓகே, என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு போன் வருது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இருந்து. என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடியற் காலையில அவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் அட்டன் பண்றதுக்கு ஒரு பர்சன் போயிருக்காரு. நார்மலா இயல்பா போக மாட்டாங்க, பட் அந்த நேரத்துல ஏர்லி மார்னிங் போயிட்டு அவர் எலக்ட்ரிக் ஷாக் ஆயிட்டாரு. அவங்க சிபிஆர் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. பட் அவர் எனக்கு கால் பண்ணாரு அப்படின்னா, காப்பாத்தின பர்சனுக்கு வாட் நெக்ஸ்ட், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் சஜஷன் கொடுங்கன்னு ரொம்ப ஒரு அதிகாலையில கால் பண்ணாரு. இது மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நிறைய இடங்களில் காப்பாற்றப்படுது, நிறைய இடங்களில் காப்பாற்ற முடியல, வெளியில வர்றது இல்லை. பொதுவா உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன். பட் இது மாதிரியான பப்ளிக் ஈவெண்ட்ல தான் அது வெளியில திறந்து மிகப்பெரிய இது வருது. ஸோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வருது. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஏன் வாட் அப்படின்றது நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும்னு ஒன்று சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் இந்த சார்ட். இதை அப்படியே உங்க மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றது நான் அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டேன். பர்சன் டு பர்சன் மாறுபடும், ரேஸ் டு ரேஸ் மாறுபடும். இப்போ ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நம்ம ஏஷியன்ஸ் இருக்கோம்னா நமக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாடி கண்டிஷன் வேற. அப்ராக்சிமேட்டா 10 to 15 நிமிஷம். அதனால மினிமம் நம்ம 10 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு சீக்கிரம் நம்ம அங்க சிபிஆர் கொடுக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ 5வது நிமிஷத்துல நான் போயிட்டு அவருக்கு அந்த சிபிஆர் கொடுக்குறேன்னா எனக்கு 50% பாசிபிலிட்டி கண்டிப்பா. அதே 8வது நிமிஷத்துல போறேன்னா 20% தான் பாசிபிலிட்டி. 9வது நிமிஷத்துல போறேன்னா ஒன்லி 10% பாசிபிலிட்டி. இந்த 10% 20% வர்றப்பதான் நம்மளுடைய உடல்நிலை அங்க முக்கியமான ஒரு பொசிஷன்ல வைக்கும். ஓகே, அதே நான் உடனே 2வது நிமிஷத்துல போயிட்டேன்னா 80% நம்ம நிச்சயமா காப்பாற்ற முடியும். ஸோ ஏன் அந்த இடத்துக்கு சீக்கிரமா ரீச் ஆகணுன்றது இதுதான். ஏன்னா அந்த ரிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா பிளஸ் நம்ம என்ன ஷாக்கு கொடுத்தாலும் என்ன சிபிஆர் கொடுத்தாலும் அவங்களால வந்து காப்பாற்ற முடியாது. ரைட்?
ஓகே, இதை ப்ராசஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த செயின் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட்லையும் வரும். நம்ம செஞ்சான் ஆம்புலன்ஸ் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா 108லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க. இப்போ நிறைய விழிப்புணர்வு பிரசுரம்லாம் வருது. ஸோ என்ன செயின் ஆஃப் சர்வைவல்னா, ஒரு ஆள் சடனாக கொலாப்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பப்ளிக்கா நான் மெடிக்கல் பர்சனலா நம்ம பண்ண வேண்டியது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட். அதுதான் அந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட், அது வந்து மருத்துவ நிபுணர்களால் ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடியது வந்து அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட். இதுதான் செயின் ஆஃப் சர்வைவல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அது சடன் கார்டியக் அரெஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எமர்ஜென்சி ஹெல்த் கேருக்கோ நம்ம கால் பண்ணணும். அதுக்கப்புறம் சிபிஆர் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் மிஷின், அந்த ஏஇடி, அந்த டிஃபிபிரிலேட்டர்ன்ற மிஷின் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணணும். இதோட நம்ம ஒர்க் முடிஞ்சது. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துடும். தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம ஆம்புலன்ஸ்லயோ ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம ஏற்றி அனுப்பிச்சிடலாம். ஓகே, இதுதான் செயின் ஆஃப் சர்வைவலோட ஒரு ஃபுல் திங்ஸ். ஓகே, கிளியர்? ரைட். Now let us move one by one, step by step. இதுல ஒரு 7 ஸ்டெப் தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான 7 ஸ்டெப் தான் இது. ஓகே, இந்த 7 ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டியோ பல்மனரி ரிசாசியேஷன் அப்படின்றதுனா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன கார்டியோ பல்மனரி ரிசாசியேஷன்? கார்டியோ அப்படின்றது இதயம். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் கார்டியோ. அடுத்த பல்மனரினா லங்ஸ். ஸோ அப்போ இதயமும் லங்ஸும் நின்று போச்சுன்னா அதை செயற்கையா ஆக்டிவேட் பண்றதா ரிசாசியேஷன், சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசாசியேஷன். ஓகே, சிபிஆர். ஸோ கார்டியோ, ஸோ இதயத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றது? நம்ம கம்ப்ரெஷன் பண்றது மூலியமா. அடுத்தது வந்து நம்ம பல்மனரி எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றதுன்னா மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுத்து. இதுதான் நம்ம பண்ண போற ப்ராசஸ். ஓகே, 7 ஸ்டெப் சொன்னோம் இல்லையா? இந்த 7 ஸ்டெப்ல நம்ம ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். அந்த பர்சன் உண்மையிலேயே கார்டியாக் அரெஸ்ட்ல தான் விழுந்திருக்காரான்னு பார்க்கணும். இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு நேரத்துல அவர் இயல்பா காலை சாப்பிடாம வந்திருக்கலாம், இல்ல கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ரொம்ப திங்க் பண்ணிட்டே அவர் வந்திருக்கலாம். அவர் சடனா மயங்கி விழுந்தவொடனே அவரோட ஹார்ட்டை போய் அழுத்த போனோம்னா அப்புறம் அவரு நம்மளை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவார் இல்லையா? ஸோ அப்போ டயக்னோஸ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் தெளிவு, முக்கியமான விஷயம். மறுபடியும் நான் அந்த சுச்சுவேஷன் நரேட் பண்றேன். இது வேர்ல்டுல எல்லா இடத்துலயுமே இப்படிதான். சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் சடனா சரிஞ்சு விழுறது கார்டியாக் அரெஸ்டா இருக்கலாம். அப்படி நம்ம கண்முன் வந்து நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னா 4 விதம் செக் பண்ணணும். அவருக்கு கான்சியஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது அவருக்கு பிரீதிங் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது அவருக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, அப்புறம் அடிபட்டு ஏதாவது ரத்தப்போக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த 4 செக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் 3ல நோ அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்போ அது கார்டியாக் அரெஸ்டாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, லேக் ஆஃப் கான்சியஸ், லேக் ஆஃப் பிரீதிங், லேக் ஆஃப் ஹார்ட் பீட். ஓகே, ரைட். இதை நம்ம எப்படி செக் பண்றது? அதுக்கு ஏபிசின்னு ஒரு மெத்தட். இந்த சிபிஆரே பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஏபிசி. ஸோ ஏர்வே, அண்ட் பி ஃபார் பிரீதிங், அண்ட் சி ஃபார் சர்க்குலேஷன். ஏர்வே ஓபன் பண்ணுங்க. எதுக்கு? அப்பதான் பிரீதிங் போகும். ஓகே, பிரீதிங் போனதுக்கு அப்புறம் சர்க்குலேஷன் பண்றோம். இது என்ன பண்றோம்? ஹார்ட் அட்ஜஸ்ட் பண்றோம். அப்போ பிரீதிங்கும் சர்க்குலேஷனும் மாத்தி மாத்தி நடக்கிறப்போ அப்ப செயற்கையாக நம்ம ரத்த ஓட்டத்தை உடம்புல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸுக்கு ரத்தம் போகுது. அப்போ அதனால் பாடி ரெக்கவர், அந்த பர்சன் ரெக்கவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்லைங்க நான் 10 தடவை அழுத்தி பாக்குறேங்க, அவர் வந்து ரெக்கவரே ஆகல அப்படின்னா கூட பரவாயில்லை. அதுக்குள்ள மெடிக்கல் டீம் வந்தாங்கன்னா மெடிக்கல் டீம் கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சை, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களோ அது என்ஹான்ஸ் ஆகி ஒர்க் பண்றதுக்கு நம்ம பண்ண சிபிஆர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கிளியர்? அப்ப சிபிஆர் பண்றதால ஃபர்ஸ்ட் சான்ஸ் கண்டிப்பா அவர் ரெக்கவர் ஆயிடுவார். அப்படி ஆகலைன்னா கூட அதுக்குள்ள மெடிக்கல் டீம் வந்துட்டாங்க, அது வரைக்கும் நீங்க சிபிஆர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அது சீக்கிரமா செயல்படுறதுக்கு நம்ம பண்ண சிபிஆர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிபிஆர் பண்ணாத பர்சனுக்கு டாக்டர் வந்து ஊசி போடுறதுக்கும் வரக்கூடிய விளைவுகளும், சிபிஆர் பண்ண ஒரு பர்சனுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப வரக்கூடிய விளைவுகளுக்கும் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகே, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட். ஸோ டில் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டெம்பரவரியா என்னோட அந்த கேமராவோட அந்த ஆங்கிளை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நம்ம ஒரு ஆக்ஷனோட நம்ம பண்ண போறோம். நீங்க உங்களோட மொபைல்ல இல்ல நீங்க வந்து லேப்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா கேலரி பிளஸ் ஸ்பீக்கர் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் இங்க என்ன ஆக்ஷன் பண்றேனோ அதை உங்களால பார்க்க முடியும். அதோட ஸ்லைடையும் நீங்க டோட்டலா பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த ஆங்கிள் மட்டும் நான் மாத்திக்கிறேன். ஸோ மேக்சிமம் உங்களால் பார்க்க முடியும்னு நான் வந்து நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட பக்கத்துல ஒரு ட்ரைனர் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். ரைட். இது நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆக்ஷன் பண்ண போற ஒரு பர்சன், நமக்கு சிபிஆர் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ரைட். இது என்ன பண்ணுவோம்னா மேனிக்யூன் ஆனி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பேர் வந்து ஆனி. இது வந்து ஃபாரினர், ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணதால இதை நம்ம ஆனின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம்.
நம்ம லோக்கல்ல நமக்கு என்ன பெயர் பிடிக்குதோ நம்ம ஸோ அந்த பெயர் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பொம்மையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ சிபிஆர் அப்படின்றது எப்படி நம்ம பழகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட்ல பார்த்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பண்றது அப்படின்றத நம்ம ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, கிளியர், ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் நீங்க மெசேஜ்ல போடுங்க. இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன சாட்ல நீங்க டவுட் கேட்டு இருக்கீங்களோ அதற்கான ஒரு விளக்கத்தை நான் நிச்சயமா கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஸோ வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சி முடிகிறப்போ எல்லாருமே கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டியோட தான் போவீங்க. ரைட். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸ்னஸ் செக் பண்ணணும்னு சொல்லணும். அது எப்படி கான்சியஸ்னஸ் செக் பண்ணணும்னா அதுக்கு ஸ்டெப் வந்து ஷேக் அண்ட் வந்து ஷவுட். ஸோ எதுக்கு ஷேக் பண்ணுறோம், அதாவது எதுக்கு ஷேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடியை ஷேக் பண்றோம். ஏன்னா ஒரு மனிதன் மயங்கி விழுந்திருக்காருன்னா அவரோட உடம்புல கையை வைக்கிறோம், முகத்துல கையை வச்சோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் அவருக்கு இருந்தது அப்படின்னா உடனே பிரெயின் ரியாக்ட் ஆகி யாரோ நமது மேல் கை வைக்கிறாரு, உடனே என்ன பண்ணுவாரு, ஏதாவது ஆக்ஷனோ பண்ணுவாரு, இல்ல ஒரு சவுண்டாவது கொடுப்பாரு, நோ அப்படின்னு சொல்லுவாரு, இல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஷேக் அண்ட் ஷவுட். ஸோ அப்போ என்ன பண்றோம், அவங்க பாடியில ஷேக் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு ஷவுட் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ என்னன்னா நம்ம வாயை விட்டு பேசுறப்ப அவர் பேரு தெரிஞ்சதுன்னா ஹலோ தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னு அவருக்கு நம்ம கூப்பிடலாம். தெரியல அப்படின்னா இன்கேஸ் பேரு தெரிஞ்சதுன்னா ஹலோ பாஸ்கரன், ஸோ என்னாச்சு அப்படின்னு மாதிரி நீங்க ஏதாவது சொல்லலாம். அவர் பேர் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அவருடைய பேரு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடக்கூடிய வார்த்தை காதுல விழுந்து பிரெயின் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவருடைய ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ எதுக்கு ஷேக் அண்ட் ஷவுட் பண்றோம்னா அவருடைய பிரெயின் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, அவருடைய சென்சரி ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறது தான் ஷேக் அண்ட் ஷவுட். இதுதான் செக் ஃபார் கான்சியஸ்னஸ். ஓகே, ஷேக் அண்ட் ஷவுட், ஹலோ ஹலோ, ஸோ ஷவுட். ஓகே, கிளியர். இதுல அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பா அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர். பட் இதுல அவருக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். ஸோ அடுத்த ஸ்டெப் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2 இமீடியட்டா இந்த ஃபர்ஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சிபிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னும் நம்ம இன்னைக்கு பாருங்க சென்னையில ஒரு 87 பேர் தான் இருக்கீங்க. நம்ம சென்னையில ஒரு 80 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேருக்கு இங்க விழிப்புணர்வு இருக்குன்னு தெரியாது இல்லையா. அப்ப விழிப்புணர்வு இல்லாத ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த விழிப்புணர்வு இல்லாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மள மிரட்ட ஆரம்பிப்பாங்க. நீ கையை வைக்க கூடாது, போலீஸ் வந்தா தான் கையை வைக்கணும். அப்போ கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம உதவிக்கு ஆளை கூப்பிட்டுக்கணும், இல்ல ஒரு போல்ட்னஸா நீங்க சொல்லணும், எனக்கு சிபிஆர் தெரியுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பாயிண்ட் சொல்ல வரோம்னா உதவிக்கு ஆளை கூப்பிடணும். அது போலீஸாக இருக்கலாம், இல்ல மெடிக்கல் ஹெல்ப்பா இருக்கலாம். ஓகே, ஸோ இதை கூப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த 3வது ஸ்டெப் பார்க்குறோம், பிரீதிங் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ மூச்சு இருக்கான்னு எப்படி பார்க்கறது. ஸோ மூச்சு இருக்கான்னு எப்படி பார்க்கறா, லுக் லிசன் ஃபீல் அப்படின்ற ஒரு ஸ்டெப். ஸோ இதை நார்மலா ஒரு கன்வென்ஷன் மெத்தட்னா நம்ம கையை எடுத்து நம்ம இந்த ஸ்கின் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும் இல்லையா. இப்படி நம்ம மூக்கு பக்கத்துல வச்சோம்னா மூச்சு இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸோ நமக்கு அது சென்ஸ் ஆகும். ஸோ அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி நம்மளுடைய காதை அவரோட மூக்கு பக்கத்துல வைக்கணும். ஸோ வச்சோம்னா என்ன ஆகும், மூச்சு இருந்தா தெரியும். அதே மாதிரி நம்ம கண்ணு செஸ்ட் பக்கத்துல பார்க்கணும். அப்ப மூச்சு இருந்ததுன்னா ரைஸ் ஆகும், பிளஸ் அந்த மூச்சு வந்தா நம்ம காதுக்கு இந்த சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம காது நம்ம கையோட இந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா சீக்கிரமா சென்ஸ் பண்ணும். அதனால இதை வச்சு நம்ம பிரீதிங் செக் பண்றோம். ஓகே, இப்போ செக் ஃபார் பிரீதிங் 2வது செக் பண்ணியாச்சு. அவருக்கு பிரீதிங் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேக் பண்ணி பார்த்தோம், ஸோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அடுத்தது நம்மளுடைய காதை ஒரு மூக்கில் வச்சு நம்ம செஸ்ட் பக்கம் பார்த்தோம், அங்கேயும் பிரீதிங் இல்லை. அப்போ 3வது இம்பார்ட்டன்டான செக் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ பல்ஸ் இருக்கான்னு எதுக்கு செக் பண்ணோம்னா ஹார்ட் பீட் இருந்தா கண்டிப்பா பல்ஸ் இருக்கும். அப்ப பல்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு. ஓகே, இந்த பிக்சர் இன்கேஸ் தெரியலன்னா நீங்க அப்புறம் டவுட் கேளுங்க. நம்மளுடைய கழுத்துல இந்த பகுதியில நம்ம என்ன பண்றோம், பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தொண்டை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். லெஃப்ட் ஆர் ரைட் எங்க வேணாலும் வைக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இப்போ பல்ஸ், ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னா நீங்க நீங்க இந்த பிபிடியில கூட நீங்க பார்க்கலாம், செக் த பல்ஸ். ஓகே, அப்ப பல்ஸ் இருக்கான நம்ம பார்க்கிறோம். பல்ஸும் இல்லையா, ஓகே, அப்போ இவரு சடன் கார்டியாக் அரெஸ்டால விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவுக்கு வரோம். ஓகே, கிளியர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த செயின் ஆஃப் சர்வைவல்ல இந்த 3 ஸ்டெப்பை எவ்வளவு நேரம் பண்ணணும்னு இருக்கு. நம்ம பாட்டே 3 நிமிஷம் மூச்சு வருதான்னு பார்த்துட்டு அவருக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள 3 நிமிஷம் கடந்துடும், 70% பாசிபிலிட்டி போயிடும். இந்த எல்லா விஷயத்தையுமே 15 செகண்டுக்குள்ள பண்ணணும். ஓகே, 15 செகண்ட்ஸ் தான் டைம். ஸோ அதுக்குள்ள டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்ஷன் எடுத்துடணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஷேக் அண்ட் ஷவுட் பண்றோம், அதுக்கப்புறம் மூச்சு இருக்கான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இது 3மே இல்லை அப்படின்னா அடுத்தது நம்ம ஆக்ஷன், இமீடியட் ஆக்ஷன் நம்ம களத்துல இறங்குறோம், சிபிஆர் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த பல்ஸ் பார்க்கறதுல நிறைய டவுட் வரும். இந்த இடத்துல தான் நம்ம பல்ஸ் பார்க்கணும். கரெக்டா அந்த பர்சன் வச்சிருக்காரு பாருங்க ஃபிங்கர், இந்த இடத்துல தான் நீங்க வந்து பல்ஸ் பார்க்கணும். அப்பதான் கரெக்டா தெரியும். இப்பயே கூட நீங்க செக் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் பல்ஸ் நல்லா தெளிவா இருக்கும். ஓகே, இருக்கான்னு பாருங்க. ஓகே,
ரைட். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பட் இதே ரியல் சுச்சுவேஷன்ல இப்ப அடிபட்டு கீழே விழுந்திருக்காரு, அவரு ஒரு அப்சைட் டவுன், அவரோட முகம் கீழே இந்த மாதிரி படுத்திருக்காரு, குப்புறப்படுத்திருக்காரு, இல்ல அவரோட இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளையடோ இல்ல பிளட்டோ இது மாதிரி இருக்கு, இல்ல அங்க கையை வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அது மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம கையில பல்ஸ் பார்க்கறது. ஓகே, ஸோ கையில பல்ஸ் பார்க்கறதுன்னா நம்ம பழைய இந்த எம்ஜிஆர் படத்துல வர மாதிரி சென்டர்ல எல்லாம் பார்க்க கூடாது. அது ரைட்டா, அதுல வந்து பல்ஸ் எல்லாம் வராது. அது வந்து ஒன்லி பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதனால சென்டர்ல பார்த்துட்டு பல்ஸ் இருக்கா இல்லையான்னு தவறான வெளியே எடுக்கக்கூடாது. சிம்பிளா அந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி நம்மளுடைய கட்டை விரலும் நம்மளுடைய இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா, இது முடியக்கூடிய இடத்துலயும் ஒரு இந்த கோடு இருக்கும் பாருங்க, ஒரு சின்ன பள்ளம், அங்க நீங்க 3 விரல் வச்சீங்கன்னா இம்மீடியட்டா சென்ஸ் ஆகும். ஓகே, மேக்சிமம் நீங்க நாட்டு வைத்தியர்கள், சித்த மருத்துவர்கள், அக்குப்ரெஷர் தெரபிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ரைட், அவங்க இப்படி 3 விரல் வைப்பாங்க. ஓகே, நீங்க ஜஸ்ட் ஒரு விரலோ 2 விரலோ எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பல்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதான். சப்போஸ் இங்க அடிபட்டு இருக்கு, இங்க கையை வைக்க முடியலன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே தான், ஏன்னா இதுதான் வந்து ஹார்ட் பக்கத்துல இருக்கு. இது முடியாத பட்சத்துல ஸோ நம்ம வந்து கையில செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம செயற்கை சுவாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்ப செயற்கை சுவாசம் ஸ்டார்ட் பண்றது என்ன? செயற்கை சுவாசம்னா இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். மற்றபடி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். 2 டைம் பிரெத் கொடுக்கணும், 30 தடவை கம்ப்ரஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 2 தடவை இவங்களுக்கு வந்து மூச்சு கொடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதே லங்ஸுக்குள்ள நம்மளுடைய காற்றை அனுப்புறோம். அடுத்து 30 தடவை ஹார்ட் அழுத்தி என்ன பண்றோம்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா சுத்த வைக்கிறோம், அவ்வளவுதான். 2:3. ரைட், இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிபிஆர் ரேஷியோ. பட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன முக்கியமான ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 5ல அவங்களோட ஹெட் டில்ட் சின் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து HTCL, அதாவது தலையை அந்த தாடை அப்படி மேல தூக்கி அண்ணாந்து பாக்குற மாதிரி வைக்கணும். இது ஏன் வைக்கணும்? இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு நேரம் ஊதுனா கூட காத்து உள்ள போகாது. ஏன் போகாதுன்னா அந்த நாக்கு என்ன பண்ணிருக்கும்னா அந்த ஏர்வேயை பிளாக் ஆயிட்டு இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு ஒரு வீடியோ கூட இருக்கு. இப்போ நார்மலா அந்த பர்சன் இந்த இடத்துல இருக்காரு, இந்த பொசிஷன்ல இருக்காருன்னா நாக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்ப நீங்க கான்சியஸா இருக்கீங்க, நான் கான்சியஸா இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டங்க் வந்து ரிஜிடா இருக்கு. ஸோ அதனால வந்து இதோட ஒரு கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு. பட் இதே நான் வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டேன்னா இது ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆயிடும். அப்படியே ரிவர்ஸா மடிஞ்சு என்ன பண்ணும்னா என்னோட மூச்சு குழாயை போய் அடைச்சிடும். அதுதான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. டங்கு போயிட்டு அந்த ஏர்வேயை வந்து பிளாக் பண்ணிடும். அப்ப அதை ஓப்பன் பண்ணோம்னா என்ன பண்ணும்னா அப்படியே அண்ணாந்து பாக்குற மாதிரி அப்படியே தாடையை மேல தூக்கி நெற்றியே கீழே அழுத்தும். இது எப்படி அழுத்துறதுன்றத ஒரு சின்ன வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இது இருக்கு இல்லையா, அவங்க பர்சன் அன்கான்சியஸா இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா ரைட், ஸோ இது அடைச்சிருக்கு. அப்போ அவங்க ஹெட் டில்ட் சின் லிஃப்ட், ஸோ தாடையை தூக்கி நெத்தியை கீழே எழுத்துறப்ப அது மறுபடியும் இந்த ஏர்வே ஓப்பன் ஆகுது. ஓகே, ரைட். இப்படி ஏர்வே ஓப்பன் ஆகுறது தான் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் 2 பிரெத் 30 கம்ப்ரஷன். அதுவும் 2:3 ஈஸி மாதிரி தான் இருக்கும். ஈவன் இப்போ நீங்க வீட்டில் உட்காந்து பாக்குறப்ப எல்லா விஷயமும் ஈஸியா தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலா பண்றப்போ கொஞ்சம் இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அகைன் இந்த 1 மணி நேரம் நீங்க பாக்குறது கான்செப்ட்ல ஏற்படக்கூடிய தெளிவு. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா கூட கான்செப்ட் தெரிஞ்சாதான் ஹெல்ப் பண்ண முடியும். பட் ரியலா நீங்க சிபிஆர் ட்ரெயினரா ஆகணும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு மேனிக்கனை வச்சு நீங்க ஒரு 5 சைக்கிள் நீங்க காமிச்சு நீங்க ப்ரூவ் பண்ணணும், என்னால முடியும். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். பிளஸ் அதுக்கப்புறம் தான் சர்டிபிகேட். அது ஓகே, அது எல்லாமே இஷ்யூ பண்றது அது தனி. ஓகே, அது நம்ம எல்லாமே நார்மலானதுக்கு அப்புறம் பார்க்கலாம். மேபி உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது மாதிரி ட்ரைனிங் வேணும்னா கூட நீங்க நம்ம சொன்ன டீமை நீங்க அணுகலாம். ஓகே, ரைட். இல்ல உங்க இண்டஸ்ட்ரி மூலியமா ஆர்கனைஸ் பண்ணா கூட சூப்பர். பட் இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா எடுத்துக்கணும். ரைட், இப்போ நம்ம இந்த ஏர்வே ஓப்பன் பண்ண உடனே இந்த நாக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். அதை வந்து ஏர்வே வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸலேஷனை, மூச்சு வெளியில வரும் இல்லையா, அப்படி மூச்சு இழுக்கிறோம், 21% ஆக்சிஜன் உள்ள போகுது. ஆனா நம்ம பாடி கன்சியூம் பண்றது 4 to 5% தான். 5% கன்சியூம் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஒரு 16% வெளியில் தான் வருது. அந்த 16% இங்க மயங்கி கொடுக்கக்கூடிய இந்த மனிதனுடைய வாயில நம்ம போட்டுட்டு லங்ஸ்குள்ள அனுப்புறோம். அப்போ அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அந்த பிளட்டோட மிக்ஸ் பண்ணிக்குது. ஸோ அவரோட உயிரை காப்பாற்றுது. செயற்கை சுவாசம், செயற்கையா ஒரு மனிதனுக்கு சுவாசத்தை உண்டாக்குறோம். ரைட், ஓகே. இதை நம்ம 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 2 முறை. நான் அந்த ஸ்லைடை முடிச்சுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க சந்தேகங்கள் என்னன்றதை நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம நேரம் நிர்வாகம் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா 12 இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல இந்த செயல்முறையெல்லாம் முடிச்சிடும். அப்புறம் உங்க சந்தேகம் நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க பிபிடியில பாக்குறது அந்த மெத்தட். ஸோ அந்த ஹெட் டில்ட் பண்றது, வாயோட வாயை வச்சு ஊதுறது. ஓகே, ரைட். நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் வாய் வைக்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம கடைசியில பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகே, கேள்வி நம்ம எண்ட்ல பார்க்கலாம். ஃபைன்.
ரைட். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம 2 டைம் ஊதிட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல வந்து ஆக்சிஜன் சேர்ந்து நம்மளுடைய எக்ஸலேஷன் ஏர் போயிட்டு ஃபில் ஆகுது. அந்த ஃபில் ஆன ஏர் வந்து இதயத்துக்கு ஆக்சிஜனோட கலந்துருச்சு. இப்போ இதயத்தை அழுத்தி என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து பாடி ஃபுல்லா அந்த பிளட் சர்க்குலேஷனை நம்ம போக வைக்கணும். அதுக்கு இதயத்தை நம்ம 30 முறை அழுத்தணும். ஸ்டெப் நம்பர் 7 முக்கியமான ஸ்டெப். ஓகே, நான் மொத்தம் 7 ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 அவங்க கான்சியஸ் செக் பண்றது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 அவங்களுக்கு பிரீதிங் இருக்கான்னு பாக்குறது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 3 அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு பாக்குறது. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 வந்து நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூப்பிட சொல்றது. ஸோ ப்ளீஸ் கால் டாக்டர், அது 2வது ஸ்டெப். ஓகே, 3வது ஸ்டெப் பிரீதிங். 4வது ஸ்டெப் ஓகே நம்ம வந்து ஹார்ட் பீட் இருக்கான்னு பாக்குறது. 5வது ஸ்டெப் ஓகே ஓப்பன் த ஏர்வே. 6வது ஸ்டெப் வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறோம். 7வது ஸ்டெப் நம்ம வந்து ஹார்ட்டை நம்ம கம்ப்ரஸ் பண்றோம். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டிபிக்கலான ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ். நமக்கு எனர்ஜி இல்லைன்னா இன்னொரு பர்சனுக்கு நம்மளால எனர்ஜி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் எனர்ஜி நமக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம் நம்மளோட பொசிஷன் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம கான்சியஸா இருக்கிறப்ப தான் ரிப் கேஜ் என்னவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளுடைய எலும்பு கூடு, மார்பு எலும்பு கூடு ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம மயக்கமா இருக்கிறப்ப பிளெக்சிபிள் ஆயிடும். அப்போ வச்சு வேகமா அழுத்திட்டாங்கன்னா ரிப் கேஜ் கூட ராங்கான அதாவது இடத்துல வச்சு பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மார்பு எலும்பு கூட உடைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கவனிங்க. இது எப்போ ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வரைக்கும் இது உள்ள போனாதான், இந்த 2.5 இன்ச் வரைக்கும் இது உள்ள போனாதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்குவீஸ் ஆகும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய ரத்தம் என்ன ஆகும், கம்ப்ளீட்டா உடம்புக்குள்ள சர்க்குலேட் ஆகும். ரைட். அப்போ நம்ம இதயம் எங்க இருக்குன்னு நம்ம லொகேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதயம் எங்க இருக்கு, ஸோ நம்ம இதயம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இதயம் எங்க இருக்கு, லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா? ஜென்ரலா பழைய பதில் லெஃப்ட். இப்ப எல்லாருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இதயம் என்பது என்னோட சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல இருக்கு. என்னோட மார்பு கூடு இருக்கு இல்லையா, இந்த 2 நிப்பிளுக்கும் இடையில இந்த கழுத்து, ஸோ இந்த சங்குன்னு சொல்லுவோன்னே அதுக்கு, ஸோ இந்த இடையில கோடு போட்டோம்னா இந்த இடத்துல தான் என்னோட இதயம் இருக்கு. லைட்டா இடது பக்கம் சாஞ்சிருக்கு. அதுவும் கூட பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ல பாத்தீங்கன்னா 99% பேருக்கு தான் இதயம் வந்து லெஃப்ட் சைட்ல சாஞ்சிருக்கும். பேலன்ஸ் 1% வந்து ரைட் சைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதனால லெஃப்ட் ரைட் கிடையாது, சென்டர். ஓகே, அப்போ இந்த சென்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்றது, பொசிஷன் பண்றது தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்படி பொசிஷன் பண்றது அப்படின்றத இந்த ஸ்லைடை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஹார்ட்டை நம்ம பொசிஷன் பண்றோம். ஸோ பொசிஷன் பண்ணிட்டோம். இப்போ ஹார்ட்டை பொசிஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியை பொசிஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 30 முறை அழுத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. வீட்டிலே பாருங்களேன், மாடி ஏறி போய் துணியை காய போடணும் அப்படின்னா எவ்வளவு சவாலா இருக்கு. ஓகே, 3 வாட்டர் கேன் எடுத்து தண்ணி, அதாவது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு தூக்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓகே, அதுவே கஷ்டமா இருக்குன்னா 30 தடவை அழுத்துறது அகைன் நெருக்கடியான காலகட்டத்துல பதற்றமா இருக்கும். பக்கத்துல உள்ளவங்க ஏதோ சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பண்ணாதன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் உனக்கு ஏதாவது பிரச்சனை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை உளவியலா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகே, அந்த நேரத்துல நம்ம கான்சியஸா ரொம்ப சிறப்பா பண்றதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு நிறைய பயிற்சிகள் வேணும். பட் கான்செப்டை புரிஞ்சாதான் நம்ம பயிற்சி நல்லா பண்ண முடியும். ஸோ அப்ப இதயத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதாவது 30 முறை நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா, நீங்க இந்த பிபிடில பாக்குற மாதிரி அந்த அனிமேஷன்ல இந்த கை மடங்காம இருந்தாதான் நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும். ரைட். அந்த கை மடங்காம இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி, இந்த அனிமேஷன்ல பாக்குற மாதிரி நீங்க அழுத்துனீங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் உள்ள போகும். ஃபுல் ப்ரெஷர் உள்ள போனாதான் ஹார்ட் ஸ்குவீஸ் ஆகும். இது எப்படி ஸ்குவீஸ் ஆகும், ஸோ ஏன் 2 இன்ச் போகணுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ அந்த மேல அந்த கம்ப்ரஷன் டெப்த் இருக்கு பாத்தீங்களா, அது 1/2 இன்ச் தான் போகும். ஓகே, இப்போ ஹார்ட் அங்க ஸ்குவீஸே ஆகல. இப்போ அவர் வேகமா அழுத்துறாரு, அந்த ஹார்ட் ஸ்குவீஸ் ஆகுறது பாருங்க. இப்போ அது வேகமா அழுத்துறப்ப என்ன 2 இன்ச் வரைக்கும் அழுத்தணும். 2 இன்ச் வரைக்கும் அழுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் அழுத்தினாதான் ஃபிளெக்சிபிள் ஆயிட்டு இதயம் ஸ்குவீஸ் ஆகும். இந்த அளவுக்கு அதுல ஓகே. இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பல்ஸ் செக் பண்ணணும், பிரீதிங் செக் பண்ணணும். ஓகே, ரைட், ஃபைன். சைல்டு சிபிஆர் நம்ம அப்புறம் கூட வரலாம். இதோட இந்த பிரசன்டேஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ப்ராக்டிக்கலா என்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருந்தேனோ ஸோ அதை மட்டும் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் சொல்லி காமிச்சிடுறேன். ரைட், இப்போ பார்க்கலாமா? ரைட். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 மேபி ஸோ என்னோட ஃபேஸ் நீங்க பார்க்க முடியாது, பட் இங்கே உங்களால ஆக்ஷன் பார்க்க முடியும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்ன பண்ணணும், ஷேக் அண்ட் ஷவுட். ஹலோ ஹலோ, என்னப்பாச்சு என்னப்பாச்சு, ஹலோ. நம்ம இப்படி கூட அடிக்கலாம். அதுக்காக ரொம்ப போட்டு அவங்கள நம்ம வந்து உருட்டிடலாம் கூடாது, உருட்டிட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஜென்டில். ஓகே, ஷேக் அண்ட் ஷவுட். ஹலோ என்னாச்சு, ஹலோ என்னாச்சுப்பா, மயக்கம் அடைஞ்சு வந்துட்டியா, ஹலோ. இப்படி கேட்டோம் அப்படின்னா காது அவருக்கு கேட்டுச்சு, பிரெயின் ஒர்க் ஆச்சுன்னா அந்த பர்சன் வில் சே எஸ் ஆர் நோ.
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹலோ நீங்க இமீடியட்டா டாக்டர் கால் பண்ணுங்க, இல்ல போலீஸ் கால் பண்ணுங்க, இல்ல 108 கால் பண்ணுங்க, வேற ஒருத்தருக்கு நம்ம அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 2. அண்ட் 3வது ஸ்டெப் என்ன பண்றோம், பிரீதிங் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இப்படி கை வச்சு பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம காதை இங்க வச்சு இங்க மார்புல ஏறுதா இறங்குதான்னு பார்க்குறோம். பிரீதிங் இருக்கா, இல்ல அப்படின்னா அடுத்து வந்து பல்ஸ் செக் பண்றோம். ஸோ பல்ஸ் எங்க செக் பண்றோம், ஓகே பல்ஸ் இருக்கா, ஐயோ பல்ஸுமே இல்லையே, அப்போ கான்சியஸும் இல்லை, பிரீதிங்கும் இல்லை, பல்ஸும் இல்லை, அப்போ இமீடியட்டா நம்ம களத்தில் இறங்கி சிபிஆர் பண்ண போறோம். ஸோ எப்படி சிபிஆர் பண்றதுக்கு ஸ்டெப் நம்பர் 5ல என்ன சொன்னோம், ஹெட் டில்ட்டு. ஸோ அந்த அப்படியே என்ன பண்ணுவோம், ஏர்வே ஓப்பன் பண்றோம். இந்த ஏர்வே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பிரீதிங் கொடுக்குறோம். நான் பொசிஷன் கரெக்டா வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப பிரீதிங் கொடுக்குறப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மூக்க மூடணும். மூக்க மூடலைன்னா வாய் வழியா ஊதுறது, மூக்கு வழியா வெளியில வந்துடும். ஓகே. அப்ப என்ன பண்ணணும், மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு டீப் பிரெத் எடுக்கணும். சாதாரணமான நம்ம அடுப்பு ஊதுற மாதிரி, மெழுகுபத்தி ஊதுற மாதிரி, ஹாப்பி பர்த்டே பண்ற மாதிரி ஹூ அப்படின்னு ஊதுனாலாம் முடியாது. அப்ப நல்ல டீப் பிரெத் எடுத்து நீங்க எப்ப பாருங்க, இந்த செஸ்ட் வந்து ரைஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ரைஸ் ஆயிடுச்சுன்னா நான் கரெக்டா பண்ணிருக்கேன். ஓகே, சேலஞ்ச் ரைட். இப்ப டீப் பிரெத், தீர்க்க சுவாசம், நல்ல மூச்சை இழுத்து ஃபுல்லா இந்த மனிதனுக்கு உயிரை காப்பாற்றுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டா, இப்போ இன்னொரு ஸ்டெப். ஓகே, இப்போ 2 பிரெத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த லங்ஸ்குள்ள போச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், கம்ப்ரஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த ஹெட் வந்து நார்மலா விட்டுடலாம். இப்போ நான் பொசிஷன் பண்றேன். ஸோ எங்க இருக்குன்னா, இந்த மார்பு கூடு இருக்கு இல்லையா, இந்த 2 இன்வெர்டட் வி, நம்ம மார்பு எப்படி சொல்ல, நெஞ்செலும்பு இருக்கு இல்லையா, அந்த நெஞ்செலும்பு சந்திக்கிற இடத்துல இருந்து மேல இந்த 2 மார்பு காம்புகளும் இந்த நிப்பிள்ஸும் சந்திக்கிற இடத்துல தான் ஹார்ட்டோட சென்டர் இருக்கு. இப்போ இதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எல்லாருக்குமே அப்படிதான். இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, என்னோட லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ, ஸோ எந்த கை எனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ ஸோ அந்த கையை நான் வச்சுக்கிறேன். இப்போ என் கையை மடக்காம ஸ்ட்ரைட்டா வச்சு நான் அழுத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இதை முடிச்ச உடனே மயங்கி விழுந்துடக்கூடாது. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா 30 முறை இதை கம்ப்ரஸ் பண்ணணும். இது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. இப்போ நான் பண்ற இதே ஸ்பீட்ல, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் வருது இல்லையா, 60 செகண்டை விட அதிகமா பண்ணணும். 90 நம்ம வந்து கம்ப்ரஷன் பண்ணணும். ஸோ அப்போனா 1 செகண்டை விட நம்மளோட கம்ப்ரஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. இப்போ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து சென்டர்ல வைக்காம நான் கொஞ்சம் அந்த மார்பு பகுதியில் அப்படி ஒட்டி வச்சுட்டானா என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த மார்பு எலும்பு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்போ சென்டர்ல பண்றது முக்கியம். அடுத்தது என்னன்னா, சப்போஸ் நான் ப்ரெஷரே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ ப்ரெஷர் கொடுக்கலாம் என்ன ஆகும், உள்ள ஹார்ட் கம்ப்ரஸ் ஆகாது, அப்போ ரத்தம் வந்து ப்ரெஷர் ஆகிட்டு வெளியில வராது. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம முடிக்கணும். ஓகே, கிளியர்? சப்போஸ் இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், ஓகே ஸோ அவருக்கு பிரீதிங் இருக்கா, அவருக்கு ஹார்ட் பீட் இருக்கா, ஓ இல்லையா, ஸோ அப்போ மறுபடியும் 1 2 அப்புறம் மறுபடியும் இது 30. ஓகே 3 4. இது நான் வந்து டேபிள்ல வச்சு பண்றதால எனக்கு கொஞ்சம் இந்த எனர்ஜி தேவைப்படுது. பட் ரியல் டயத்துல நம்ம டேபிள்ல பேஷண்ட் வச்சுலாம் நம்ம சிபிஆர் பண்ண மாட்டோம். அவருக்கு தரையில தான், ஸோ அந்த ஃப்ளோர்ல தான் இருப்பாங்க இல்லையா, அப்போ நம்மளால ஈஸியா பண்ண முடியும், நம்ம வந்து எளிதா பண்ண முடியும். ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, ஜிம்ல நீங்க புஷ்அப் நீங்க புல்அப்லாம் ஒரு 30 நாள் பண்ண முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ ஆர் த ரைட் பர்சன். அதாவது ஜிம்ல போயிட்டு வெயிட்டை தூக்குறது, நம்ம அந்த கையிலலாம் இன்க்ரீஸ் பண்றதுலாம் பெரிய ஒர்க் அவுட்டே கிடையாது. 30 புல்அப்ஸ் 30 புஷ்அப்ஸ் எடுக்க முடியுமா, யூ ஆர் ஃபிட். ஓகே, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வேற ட்ரைனிங்ல நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ அப்படி இருந்தாதான் we are having that எனர்ஜின்னு அர்த்தம் சார். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ இதை உடனே நீங்களே பண்ண முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் நீங்க பயிற்சி எடுத்தாதான் பண்ண முடியும். பட் இந்த கான்செப்ட்ல குழப்பம் வரக்கூடாது. நாளைக்கு யாராவது சிபிஆர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பாவது பண்ணலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த கிரௌடையாவது நம்ம வந்து விலக்கி விடலாம். அட்லீஸ்ட் நம்மளுடைய விளக்கம் அங்க இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட அது கொடுக்கும். ஓகே ரைட். ஸோ ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நான் வந்து நம்புறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓகே ரைட். ஸோ ரைட், நான் சேட் பாக்ஸ்லாம் நான் இப்போ பார்க்கல சார். ஸோ கண்டிப்பா எண்ட்ல பார்க்கலாம், நிறைய டைம் இருக்கு. ஸோ கோர் சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். நவ் இட் ஹஸ் 12:10. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்லைடு தான் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். சைல்டு சிபிஆரும் ப்ளஸ் எனக்கு டவுட்டா இருக்கு சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தியரிட்டிக்கலா புரியுது, பட் ப்ராக்டிக்கலா பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரியா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கூட நீங்க சிபிஆர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் யூ கேன் ஹெல்ப். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைல்டு சிபிஆரை பார்த்துடலாம். இப்போ ஒரு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி இதை வந்து ஹெல்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். பட் என்ன பண்றோம், அங்க நம்ம வந்து வாயோட வாய் வச்சு ஊருக்கு பதிலாக என்ன பண்றோம்னா அதாவது மூக்கை நம்ம ஒரு விரலால ஒரு கையால பிடிச்சி நம்ம மூக்குல நம்ம வந்து பிரீத் கூட இது பண்றதுக்கு பதிலாக நம்ம வாயாலேயே மூக்கையும் வாயையும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம போன ஃபர்ஸ்ட் எய்டு ப்ரெசன்டேஷன்ல நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மேபி அப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிருப்போம். பட் இப்போ நம்ம அந்த கான்செப்டோட போறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும். பட் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைக்கெல்லாம் கார்டியாக் அரெஸ்ட் வரதெல்லாம் வாய்ப்பு கிடையாது நம்ம இந்தியன் சினாரியோவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது எல்லாரும் நம்ம கேர்ல தான் இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் பெரியவங்க பக்கத்துல இருப்பாங்க. லைட்டா தடுக்கி விழுந்தாலே அவ்வளவுதான். ஸோ வீடே ஒன்று கூட்டிடுவோம் இல்லையா? ஸோ அதனால வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு அப்படியே கை வச்சு 2 கையை வச்சு அழுத்தாம ஸோ 2 விரலை வச்சு அழுத்தணும். ஏன்னா இது நார்மலா நம்மளுடைய ஏரியா எல்லாமே உணர்வு ரீதியா இருக்கக்கூடியவங்க இல்லையா? அப்ப நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தோம்னா ஈவன் நம்ம குழந்தையா இல்லைன்னா கூட இன்னொரு குழந்தைக்கு நம்ம வச்சு அழுத்துறது கொஞ்சம் நமக்கு இந்த ஹெசிடேஷனா தான் இருக்கும். பட் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எக்ஸ்போர்ட் கிட்ட சொல்லிட்டு விட்டுடலாம். ஓகே. ஸோ அப்போ குழந்தைங்க அழுத்துறப்ப என்ன பாயிண்ட் நான் இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஓவரா ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதான் வளர்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அப்போ நம்ம வாயை வச்சு அடல்ட்டுக்கு வச்சுற மாதிரி ஊதி அந்த தவறை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். ரைட். அப்போ வாயால மூக்கையும் வாயும் அந்த குழந்தையோட வாயை கவர் பண்ணிட்டு நம்ம ஊதணும். நம்ம வந்து இன்ஹேல் கொடுக்கணும். தென் 2 விரலை வச்சு நம்ம அழுத்தினாலே போதும். ஓகே ரைட். இது வந்து சைல்டு சிபிஆர். ஓகே இப்போ வந்துடலாம். ஸோ எனக்கு சிபிஆர் தெரியல, பட் ஐ வாண்டட் டு ஹெல்ப். அப்போ நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இல்லை நீங்கள் வாயை வச்சு ஊதிட்டீங்க, நீங்கள் பொம்மை வச்சிருக்கீங்க, நீங்கள் அதை உங்க கூட வச்சிருக்காதால நீங்கள் கிளீன் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் இன்னொரு மனிதனுக்கு நான் எப்படி ப்ரீதிங் கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம், உண்மைதான். ஆனாலும் நம்மளுடைய விதிப்படி இல்லை அவங்களுடைய தேவைப்படி மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் தான் சரியான ஒரு முறையா இருக்கும். ஓகே. இல்லைங்க அவரு சப்போஸ் இப்போ அவர் வாயில பிளட் இருக்கு, அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தா அது எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்போ நம்ம உயிர் தான் முக்கியமானு கேட்டீங்கன்னா ஆமா, அந்த நேரத்துல நம்மளோட உயிரும் நம்மளுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சப்போஸ் அந்த பர்சனுக்கு சப்போஸ் இந்த வாமிட் அவருக்கு வாயில வெளியில வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து யாராலுமே கண்டிப்பா மவுத் டு மவுத் கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்க பிரீதிங் கொடுக்க தேவையில்லை, நீங்க கம்ப்ரெஷன் மட்டுமே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுல எஃபெக்ட்னஸ் கம்மியாகும்னா நிச்சயமா கம்மியாகும். ஆனா எத்தனை கம்ப்ரெஷன் கொடுக்கணும்னா 100 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ரைட்டா? அவர் எடுக்கிறோம், பாக்குறோம், பிரெத் இருக்கான்னு பாக்குறோம், அண்ட் பல்ஸ் இருக்கான்னு பாக்குறோம், ரெண்டுமே இல்லை, அவரோட வாயை வைக்கிறதுக்கு நமக்கு அங்க சுச்சுவேஷன் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 100 தடவை கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல்ஸ் அப்புறம் பிரீதிங் செக் பண்ணுங்க. வரலையா? ஸோ மறுபடியும் கம்ப்ரெஷன் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ரைட். இது 2வது ஆப்ஷன், வாயை வச்சு கொடுக்க முடியலன்னா. ஃபைன். அடுத்த 3வது ஆப்ஷன், ஓகே இந்த வீடியோ நம்ம வந்து கடைசியில கூட பார்க்கலாம். அடுத்த 3வது ஆப்ஷன் என்னன்னா இந்த மெஷின் வச்சு பார்க்கறது. ஸோ இந்த ஏஇடின்ற மாதிரி மெஷின் இருந்ததுன்னா இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஷாக் டெலிவர் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஷாக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல இருந்து 2 பேட் இருக்கு போது. ஸோ அந்த 2 பேடை எடுத்து நம்ம அந்த பர்சனோட செஸ்ட்ல இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஒட்ட போறோம். ஸோ இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஒட்டினோன்னு என்ன பண்ணோம்னா இந்த 2 அந்த எலக்ட்ரோட் பேசிக்கலா அந்த பேட் வந்து நீங்க இதுல கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுல கூட ஒட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி என்ன பண்றோம்னா 2 எலக்ட்ரோட் அதில் கூட நம்ம வந்து ஒட்டி வச்சிருவோம். ஸோ இது ஒட்டிட்டோம் அப்படின்னா இது 2க்கும் இடையில வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகும். மீன்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ்னா கரண்ட்னா ஆம்பியர்லாம் வராது, ஒரு 140 ஜூல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜி, அதாவது இம்பாக்ட். ஸோ அந்த இம்பாக்ட் போயிட்டு பாஸ் ஆகும். இம்பாக்ட் பாஸ் ஆகுனே ஹார்ட் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ரைட். இது ஆப்ஷன். ரைட்டா? ஸோ இதுதான் இந்த மெஷின்ஸ் G5 கார்டியாக் அரெஸ்ட். ஓகே. நம்ம இந்த மெயின் செஷன் முடிச்சுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு ஒண்ணுமே முடியலங்க, எனக்கு இந்த சிபிஆரும் முடியாது, என்னால் ஏஇடி முடியாது அப்படின்னா இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட். ஓகே. ஸோ நிறைய திரைப்படத்துல பார்த்தோம் அப்படின்னா கதாநாயகி போயிட்டு ஆத்துல விழுந்துருவாங்க, உடனே அவங்கள தூக்கிட்டு வந்து ஸோ அந்த காலில் உள்ளங்காலில் என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் K1. ஓகே. நம்ம காலில் இருக்கு இல்லையா அந்த பாதம், அதுல இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனா ரொம்ப டெக்னிக்கலா போக தேவையில்லை, இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஸோ ஒன்று அவரோட மூக்குக்கும் உதடுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு மசாஜ் மாதிரி, அதாவது இப்படி அழுத்துறது இல்லை, இட்ஸ் லைக் மசாஜ். இது என்ன பண்ணுதுன்னா அட்ரினல் சுரப்பி இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அட்ரினல் சுரப்பி ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா பாடிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வரும். அப்போ அவருக்கு வாய்ப்பு பாடிலாம் நல்லா, மறுபடியும் சொல்றேன் பாருங்க, அவரோட ஃபிட்னஸ் நல்லா இருந்தால் தான் இதுவும் ஒர்க் ஆகும்.
அவரே ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்காருன்னா எந்த மருத்துவமும் ஒர்க் பண்ணாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, அப்போ அந்த பர்சனோட பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். ரைட், 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு பர்சன் காலையும் அழுத்தலாம், ஒரு பர்சன் இங்க உதட்டுலையும் அவங்க அந்த மசாஜ் கொடுக்கலாம். மசாஜ்னா என்ன, ஜஸ்ட் ஒரு மசாஜ், அப்படியே ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல. ஓகே, ஒரு மசாஜ். ஓகே, இது ரெண்டும் அட்ரினல் ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அவங்கள ரெக்கவர் பண்ண சான்ஸ் இருக்கு. இது இந்த எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா, கோமா வந்துச்சுன்னா, சடனா மயங்கி விழுந்துட்டாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இதை கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் சடனா கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னா அது கார்டியாக் அரெஸ்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகே, ஆனா இந்த சிம்டம்ஸ் நம்ம செக் பண்றோம் பாருங்க, மூச்சு இல்லை அண்ட் இந்த ஹார்ட் பீட் இல்லை, நம்ம கூட்டு பார்க்குறோம் ஏந்திரிக்கல, அப்போ சடன் கார்டியாக் அரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அஷ்யூம் பண்ணி தான் நம்ம சிபிஆரே கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற நேரத்தில் அதில் எனக்கு டவுட் இருக்கு, அதில் எனக்கு கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியலன்னா இதை ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இது நிறைய இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இது கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னல்ல வர்றதால நிறைய பேருக்கு இதுல நம்பிக்கை இல்லை, பட் நிறைய இடத்துல இது ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது இது 3வது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிபிஆர், ஸோ 2வது ஆப்ஷன் டிஃபிபிரிலேட்டர் மிஷின் இருந்தா, அது இல்லை அப்படின்னா அடுத்தது 3வது ஆப்ஷன் இந்த. ஓகே, ஸோ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் இல்லைங்க, இதுலயும் எனக்கு தெரியல, இதுலயும் அவர் வரலன்னா 4வதா என்ன பண்ணலாம்னா ரெக்கவரி பொசிஷன் ஒன்று. சப்போஸ் அவர் அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு பதிலா இது விட்டுருங்க, இந்த H7 விட்டுருங்க. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு பாயிண்ட். இது நம்ம எங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு கட்டை விரலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு, இதுல நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணலாம். இது வந்து ஹார்ட் அட்டாக். பட் இப்போ நிறைய மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு, அதனால அந்த ஆஸ்பிரின் போட்டாலே போதும். இது என்ன பண்ணுதுன்னா அந்த பிளட்டோட விஸ்காசிட்டி, அதாவது அந்த பிளட்டோட ப்ரெஷரை கொஞ்சம் இது வந்து புஷ் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். ரைட், ஸோ இது வந்து H7 அப்படின்ற ஒரு பாயிண்ட். இது வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக்னா என்ன, கான்சியஸ் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இது கான்சியஸ் இல்லாதவருக்கு, அப்படியே சுத்தமா ஒரு அதுக்கு பேர் வந்து அன்ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். அப்போ கான்சியஸே இல்லாதவருக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அண்ட் கான்சியஸ் இருக்கு ஆனா அவருக்கு வந்து ஹார்ட் வலிக்குது, மாறு வலிக்குதுன்னு சொல்றாருன்னா அப்போ அவருக்கு இந்த H7 இந்த பாயிண்ட் என்ன நோட் பண்ணீங்க, நீங்க கூகுள் சர்ச் பாருங்க, நிறைய ஆர்டிகல் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அழுத்தலாம். ஓகே, இது எல்லாமே எமர்ஜென்சி பாயிண்ட். இதுக்கு என்ன கேரண்டி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க தான் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு டவுட் இருந்தா கேளுங்க, நான் நிச்சயமா சொல்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில இதுல நம்ம ஃபுல்லா கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எஸ், இதை நம்ம பண்ணலாம். இதனால எந்த ஒரு பக்க விளைவும் அவருக்கும் வராது. ஒரு ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இது மாதிரியான முயற்சி பண்ணி பார்க்கணும். ரைட்டா, இதுவும் முடியலன்னா கடைசியா என்ன பண்றோம்னா ரெக்கவரி பொசிஷன். அவர் அப்படியே மல்லாந்து படுத்திருக்காரு, வானத்தை பார்த்து படுத்திருக்காருன்னா அப்படியே விட்டுட்டு போறதை விட இது மாதிரி ரெக்கவரி பொசிஷன், அவரோட ஒரு காலை மடிச்சு ஒரு கையை தலைக்கு சப்போர்ட் கொடுத்து நம்ம ஒரு கையை நீட்டி, இந்த பொசிஷன் தான். சிம்பிளா சொல்ல போனா ஒரு கழிச்சு படிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கழித்து படுத்தல், சரிஞ்சு படுத்தல் இப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ அவர் அப்படியே சரிச்சு அவரை சாய்ச்சி வச்சு காலை மடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தையும் மூச்சையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்குது. ரொம்ப அழுத்தம் ஏற்படுத்தாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தூங்குறப்பயே நீங்க வந்து சைட்ல நீங்க வந்து சாஞ்சி தான் தூங்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய இந்த யோகா கிளாஸ்லாம் போனீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க படுக்கிறப்ப மல்லாந்து படுக்கக்கூடாது, குப்புற படுக்கக்கூடாது, ஒரு சைடா படுக்கணும், இல்லை அது மாதிரி ஏந்திரிக்கிறப்ப நீங்க ஒரு சைடு சரிஞ்சு, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. என்ன அப்படின்னா சடனா நம்ம பாடிக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ, அதுவும் எர்லி மார்னிங்ல ப்ரெஷர் கொடுக்குறப்போ அது ஏதாவது ஒரு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடாது, சப்போஸ் பாடி வீக்கா இருந்துச்சுன்னா. அதனால என்ன பண்றோம்னா இப்படி சரிஞ்சு படிக்க வைக்கிறதால இதயத்துக்கும் அழுத்தம் இல்லை, நுரையீரலுக்கும் ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அவரோட வாயில ஏதாவது ஃப்ளூயிட், ஏதாவது திரவம் இருக்கு, ரத்தம் இருக்குன்னா கூட இப்படி சரிஞ்சு படுக்க வச்சிட்டோம்னா அது வெளியில வரும். அப்படியே மல்லாந்து படுத்திருந்தாருன்னா என்ன ஆகுனா மறுபடியும் அது மூச்சு குழாய் வழியா லங்ஸ்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், பிழைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட அங்க இறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாயிடும். ரைட்டுங்களா, இதையாவது நம்ம கடைசியா பண்ணிட்டு வரலாம். ஓகே ரைட், ஸோ இதையும் பண்ண முடியலன்னா 108க்கு ஃபோன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ ரைட், நன்றி. ஸோ கிட்டத்தட்ட மணி 12:20. ஸோ நிறைய இன்ட்ராக்ஷனுக்கு டைம் கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நிச்சயமா அடுத்து நம்ம இன்ட்ராக்ஷன் போகலாம். ரைட் சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மிக இனிமையா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ